الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب الفلق من شر ما خلق ومن شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم أوصل ثواب ما قرأناه إلى حبيبك سيدنا وشفيعنا وهادينا ومرشدنا ومولانا مربينا محمد مصطفى صلى الله عليه وسلم وإلى جميع الأنبياء والصديقين والشهداء والصالحين وإلى جميع شيوخنا شيوخ چشتیہ قادریہ نقشبندیہ شہروردیہ رفاعیہ اکبریہ شاذلیہ شتاریہ ونوریہ وفیضیہ رضوان اللہ تعالی علیہم اجمعین اللہم انفعنا بعلومہم واسرارہم وبرکاتہم ودرجاتہم وفیضانہم یا ارحم الراحمین وخصوصا الى سیدنا غوث اعظم رضی اللہ تعالی عنہ وإلى سيدنا خواجہ اجمیری رضی اللہ تعالی عنہ وإلى سيدنا شاہ الامین الناہوری رضی اللہ تعالی عنہ وإلى سيدنا دبر عالم بادشاہ رضی اللہ تعالی عنہ وإلى سيدنا سرکار نوری شاہ قبلہ رضی اللہ تعالی عنہ وإلى سيدنا شمس العارفین سرکار فیضی شاہ قبلہ رضی اللہ تعالی عنہ وإلى سيدنا عامر کلیمی شاہ وظہوری شاہ جمال شاہ قبلہ رضی اللہ تعالی عنہم اللهم انفعنا بعلومهم واسرارهم وبرکاتهم ودرجاتهم وفیضانهم یا ارحم الراحمین وإلى جميع مشایخ العظام وإلى جميع مريديهم وخلفائهم وجميع أهلهم وعيالهم وجميع محبيهم يا أرحم الراحمين ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار صل يا ربي على النبي محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. صلی اللہ علیہ وسلم 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 یا رب صلی اللہ علیہ وسلم. الحمد للہ رب العالمین والصلاة والسلام علی سید المرسلین وآلہ وصحبہ اجمعین. اما بعد فقد قال اللہ تعالی فی شان حبیبہ ان اللہ وملائکتہ یصلون علی النبی یا ایہا الذین آمنوا صلوا علیہ وسلموا تسلیما. اللہم صل علی سیدنا محمد وعلی آل سیدنا محمد وبارک وسلم. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய பேரருள் அவன் நம் கருணையால் தன் கருணையால் நம்மை நம் புனிதமிகு ரமலானுடைய நோன்பை அடையக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தான். ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹர ஃபல்யசும். இந்த நோன்பை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு நசீபாக்கினான். தன் கருணையால் ஒரு நோன்பை பரிபூர்ணமாக நிறைவேற்றியும் வைத்தான். அல்ஹம்துலில்லாஹ். 2 தராவீகளை தொழக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் நசீபாக்கினான். வாழ்நாளெல்லாம் அல்லாஹ் ரசூலுடைய ஏவல்களை ஏற்று நடந்து அல்லாஹ் ரசூலுடைய ஏவல் விளக்கல்களை மதித்து நடக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்குவானாக. நேற்று பாடம் தொடர்ச்சி படிங்க. வஹ்தத்துல் வஜூத். வஹ்தத்துல் வஜூதுடைய ஆதாரங்கள் குர்ஆனில் 1 ஹுவல் அவ்வலு வல் ஆஹிரு வல் லாஹிரு வல் பாத்தினு வஹுவ பிகுல்லி ஷைஇன் அலீம். அவனே ஆரம்பமானவன். மொத்த குர்ஆனும் வஹ்தத்துல் வஜூத் தான் பேசுது. லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற திருக்கலிமாவும் வஹ்தத்துல் வஜூத் தான் பேசுது. வஹ்தத்துல் வஜூத்னு அர்த்தம் என்ன? அல்லாஹ் நம்ம கூட இருக்கான்னு அர்த்தம். வேற ஒன்றும்
ரொம்ப பெருசாக நீங்கள் போய் அதை ஆராய்ச்சி செஞ்சுட்டுலாம் இருக்க வேணாம். அது பெரிய தனியாக ஒரு கான்செப்டு. அது வந்து அந்த கான்செப்ட் அந்த அந்த தனி ஒரு கொள்கை. அது வழிகட்ட கொள்கை. அதை வந்து இப்னு அரபி தான் ஏற்படுத்தி கொடுத்தாரு. அது எல்லா தாலான்னு அப்படியா இப்படியான்னு நிறைய பேர் அதை பற்றி தெரியாதனமா ஒரு பக்கம் அது என்னன்னே தெரியாமல் பேசிகிட்டு இருக்கிறாங்க. விளைஞ்சிங்களா? ஒரு பக்கம் உலமாக்கள் அதை பற்றி சிந்தனையும் இல்லை. அது எதுக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை பற்றி நம்ம அதிகமாக யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏதோ நம்ம தொழுதோ நோன்பு வச்சோம், உனக்கு வழிபாடு செஞ்சோம், போதும், அப்படி என்று ஒரு வாழ்க்கை. வஹதத்துல் அர்த்தம் என்ன? அல்லாஹ் உங்க கூட இருக்கிறான்னு சொல்கிறாங்களே, அதுக்கு தான் அந்த பேர். அதுதான் குர்ஆன் சொல்லுது, வஹுவ மஅக்கும், அல்லாஹ் உங்க கூட தான் இருக்கிறான். நீ எங்கே இருந்தாலும் அல்லாஹ் உன்னை விட்டு பிரிந்தே இல்லை, எந்த நேரமும் எஜமா உங்க கூட தான் இருக்கிறான்னு சொல்கிறோம்ல, அதுதாங்க வஹதத்துல் வஜூதுங்கிறாங்க. வேற ஒரு பெருசாக அது நீங்கள் ஆராய்ச்சி செய்து கண்டுபிடிக்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. குர்ஆன் சொல்லக்கூடிய சாதாரண ஒவ்வொரு மூமினும் ஈமான் கொண்டிருக்கிறோமே அதுதான். தெரிஞ்சுங்களா? அல்லாஹ் நம்ம கூட இருக்கிறான். அதை ஒத்துக்குங்க. ஃபர்ஸ்ட் ஒத்துக்கிறீங்களா இல்லையா? அல்லாஹ் நம்ம கூட இருக்கிறான்னு ஒத்துக்கிறீங்களா இல்லையா? அல்லாஹ் நம்ம கூட இல்லைன்னு ஒருத்தர் சொன்னா அது குஃப்ரு, சரீஹன் குஃப்ரு, குர்ஆனுக்கு நேர்மாற்றம். ஏன்னா அவன் நான் உன் கூட இருக்கிறேங்கிறான், நீ என் கூட இல்லைன்னு என்ன அர்த்தம்? ஓ மாக்கும் ஐனமா துவல்லு ஃபஸம்ம வஜ்ஹுல்லாஹ், அல்லாஹ் உன் கூட இருக்கிறேன், நான் எங்க திரும்பினாலும் என் முகம் தான் இருக்குதுன்னு அவன் சொல்ல, நீ அப்படிலாம் என் கூட இல்லை ரப்பே என்று நீ சொன்னால் அது சராஹத்தன் குஃப்ர். அது என்னதுங்க? தெளிவான குஃப்ர். அல்லாஹ் தஆலா நம்மோடு இல்லை என்று மறுத்தார். அதை துணிச்சலா மறுக்கிறாங்க. குர்ஆன்ல 1-2 இடத்துல இல்லை, எத்தனையோ இடங்கள்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொன்ன பின்பு இந்த உலமாக்கள் சிலர் ரொம்ப துணிச்சலா அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா என் கூட இல்லை அப்படிங்கிறார், நம்மோட இல்லை. கவனிங்க, அல்லாஹ் நம்ம கூட இருக்கிறாங்கிறத ஒத்துக்கோ. ஒத்துக்கிறேன், அது எப்படி இருக்கிறான்னு தெரியல என்று சொன்னாலாச்சும் தப்பிச்சோம். அல்லாஹ் நம்ம கூட தான் இருக்கிறான், ஆனால் எப்படி இருக்கிறான்? அவன் ஜல்ல ஜலாலு அதீமு ஷான், அவன் ஷான் என்ன, அவன் அந்தஸ்து என்ன ஜி? அப்படியாப்பட்ட ரப்பு ஜல்ல ஷான் முத்தாலா என் கூட இருக்கிறான்னா எப்படி இருக்கிறான்? அது எனக்கு விளங்க முடியலைங்க. ஆனால் அல்லாஹ் இருக்கிறாங்க, அதை ஏற்றுக்கிறேன்னு சொன்னார். இவர் அல்ஹம்துலில்லாஹ் அதுனா தரஜாவுடைய மூமின். அவர் மூமின் ஏற்றுக்கிட்டார், அவர் ஈமான் இருக்கு. அதுக்கு அடுத்தது இல்ம் இருக்கு. அல்லாஹ் எப்படி இருக்கிறான் என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய இல்ம் ஒன்று இருக்கு. அது இல்மே லா இலாஹ இல்லல்லாஹ். தக்ரீர் ஏறும் இல்லையா? அல்லாஹ் நம்ம கூட்டுக்கான்னு ஏத்துக்கணுமா இல்லையா? ஏத்துக்கிட்டாலே அல்ஹம்துலில்லாஹ் நீ பாதிக்கணும் தாண்டிட்டு நீ மிகப்பெரிய வெற்றி. ஏன்னா அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாமல் என்று நிறைய பேர் கவலைப்பட்டு கொண்டிருக்காங்க. அது எப்படிங்க அல்லாஹ் நம்ம கூட இருக்கிறான்னு நம்ம சொல்றது? அல்லாஹ் நம்ம கூட இருக்கிறது எப்படிங்க ஒத்துக்கிறது? அதை ஒரு வாரம் ஒத்துக்க முடியாது. விளைஞ்சுங்களா என்று பல பேர் சொல்லிட்டு இருக்காங்க. சாதாரண ஆலிம்கள் இல்லை, பெரிய பெரிய கிதாபுகளை கரைத்து குடித்தவர்கள், பெரிய பெரிய கிதாபு எழுதியவர்கள் ஒரு காலம் அல்லாஹ் என்னோடு இருப்பதை நான் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இப்னு தைமியா உட்பட. அந்த இப்னு தைமியாவும் அவர்களுடைய குரூப் அப்துல் வஹாப் நஜிதி இப்னு அப்துல் வஹாப், முகமது இப்னு அப்துல் வஹாப் அவர் பேர், அத்தா பேர் தான் அப்துல் வஹாப், ஆனால் இவருக்கு பேரே வஹாபின்னு சொல்லிட்டாங்க. இவருடைய குரூப் யாருமே அல்லாஹ் நம்மோடு இருப்பதை அறவே ஏற்றுக்கொள்ள முடியாது. பின்ன அல்லாஹ் எங்கெங்க இருக்கிறான்? அவன் எங்கேயோ இருக்கிறான். 7 வானங்களுக்கு மேலே அரிசி, சும்மல்லா ஃபௌகதாலிக்கு, அதுக்கு மேலே அல்லாஹ் இருக்கிறான். அல்லாவுக்கு நமக்கு சம்பந்தமே இல்லை. மாத்தா பரஸ்தின்னு சொல்றது. அல்லாஹ்வை சிருஷ்டிகளை விட்டு பிரிச்சுட்டாங்க. சிருஷ்டிகளுடைய மாத்தாவை கூடிய மாத்தாவை பிரிச்சிடறாங்க. அல்லாஹ்வை எங்கேயோ இவங்க எங்கேயோ, ரெண்டும் தனியா.
சாதாரண ஒரு சின்ன அறிவை கொண்டு நாம் யோசித்தாலே அல்லாஹ்வுடைய ஃபضலை கொண்டு விளங்குகிறோம். இப்போ அல்லாஹ் தஆலாவை ஒரு இடத்துல வச்சுட்டேன். இப்போ இந்த இடத்துல அல்லாஹ் இருக்கிறானா? இவங்க கருத்துப்படி, வஹாபிகள் கருத்துப்படி இங்கே அல்லாஹ் இருக்கிறானா? இல்லை. அப்போ அல்லாஹ் இருக்கிறானா இல்லையா? எங்க இருக்கிறான்? அவன் ஒரு இடத்துல இருக்கிறான். அப்போ இடங்களை ரெண்டா பிரிச்சுட்டான். ஒன்று அல்லாஹ் இருக்கும் இடம், இன்னொன்று அல்லாஹ் இல்லாத இடம்னு பிரிச்சுட்டான். ஜி அப்போ ரெண்டு சந்திக்கும் இடம் ஒன்று இருக்கும். இது அல்லாஹ் இருக்கும் இடம், இது அல்லாஹ் இல்லாத இடம். கரெக்டாக ரெண்டு சந்திக்கும் கோடு இருக்குதான் செய்யும். எதாக இருந்தாலும் எனவே ஒரு கோடு இருக்குதுன்னு போய் செய்யும். இப்போ தண்ணி பாட்டிலில் ஊற்றி எண்ணெயை ஊற்றுனீங்க, என்ன ஆகும்? என்ன மிதக்கும்? தண்ணி. ரெண்டு சந்திக்கும் இடம் ஒன்று இருக்குமா இல்லையா? ஒரு கோடு. இரண்டும் நேராக சந்திக்கும் இடம் ஒன்று இருக்குமா இல்லையா? அதே மாதிரி அல்லாஹால இருக்கும் இடம்னு ஒன்று சொல்லிட்டு, அல்லாஹ் இல்லாத இடம்னு ஒன்று சொல்லிட்டேன். அப்போ ரெண்டுமே சந்திக்கும் இடம் ஒன்று இருக்கும், ஒரு கோடு இருக்கும். அந்த கோட்டுக்கு மேலே அல்லாஹ் இருக்கிறான், அந்த கோட்டுக்கு கீழே அல்லாஹ் இல்லைன்னு சொல்கிற மாதிரி வரும். அறிவு இருக்கு அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சம். அல்லாவுக்கே கூடா, அல்லாவே மொக்கையதாக்கிட்ட நீ அல்லாஹ் தாலாவுக்கே ஒரு கோடு போட்டு வச்சுட்டான். இந்த கோட்டை தாண்டி அல்லாஹ் வர முடியாது. இந்த கோட்டுக்கு அந்தான அல்லாஹ் இருக்கிறான், அங்கே சிருஷ்டிகள் போக முடியாது. ஏன்னா சிருஷ்டி அல்லாஹ் தாலாவும் சேர முடியாது. மஹ்லூக்குல ஹக்கு தாலா இருக்க முடியாது, இல்லை வர முடியாது. அது ஆகவே அல்லாஹ் தாலா இருக்கும் இடம் ஒன்று, மஹ்லூக் இருக்கும் இடம் ஒன்றுன்னு பிரிச்சுட்டான். எவ்வளோ பெரிய அஹ்மக்கான, எவ்வளோ பெரிய ஒரு தவறான கொள்கை இது. அல்லாஹுக்கே முகையதாக்கிட்டு, அல்லாஹுக்கே எல்லை கோடு. லா மஹதூத் லா ஹத்தலவு வலா நித்தலவு. அல்லாஹுக்கு யாரும் எந்த ஹுதூதும் அடையாளம், எந்த எல்லைகளும் வகுக்கவே முடியாது. அவனுக்கு எல்லை வகுக்க நீ யார்? நீ யார் அல்லாஹுக்கு எல்லை வகுத்தது? உன் ஜாத் இருக்கும் இடம், உன் ஜாத் இல்லாத இடம். இருக்கிறதே ஒரு ஜாத் தான் இருக்கு, இன்னொன்னு இல்லவே இல்லை. வா 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 மின் நஃப்ஸும் வாஹிதா தான் இருக்கிறதே, ஒரு நஃப்ஸ வாஹிதா தான். இன்னொரு நஃப்ஸ் எங்க இருக்கு? இருக்கிறதே ஒரு ஜாத் தாங்க. வஹ்தஹு 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 லா ஷரீக லஹு வஹ்தஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு. அவன் ஒருத்தன் தான் இருக்கிறான், ஒருத்தன் தான் இருக்கிறான். இன்னொரு ஜாத் அவனோட இல்லவே இல்லைன்னு அர்த்தம். மௌஜூதா இல்லைங்க. நம்ம ஜாத் இருக்குல்ல, நம்ம ஜாத்து மௌஜூதான ஜாத் இல்லை, மதுமான ஜாத். நம்ம ஜாத்துக்கு ஜாத்தே அதம் என்று பேர். நம்ம ஜாத்த ஜவாத்துல் அஷ்யா, ஜவாத்துல் மஹ்லூக இன்கார் செய்யல சூஃபியாக்கு. சிருஷ்டிகளுக்குரிய ஜாத்தை இன்கார் செய்யல, இல்லைன்னு சொல்லல. இந்த ஜாத்து மௌஜூதா இல்லை. மௌஜூதான ஜாத்து ஒரே ஒரு ஜாத் தான். மற்ற எத்தனை கோடிக்கணக்கான நம்ம ஜாத்துக்கெல்லாம் மதுமான ஜாத், ஜாத்தே அதம். அல்லாஹின் ஜாத் ஜாத்தே இதம், நம்ம தான் ஜாத்தே அதம். ஒன்று தாங்க இருக்குது. சரி, இப்போ அல்லாஹ் தாலாவுக்கு கோடு போட்டு வச்சுட்டானுங்களா? நீ அங்கே அல்லாஹ், இங்கே மஹ்லூக். மஹ்லூக் இருக்கிற இடத்துக்கு அல்லாஹ் வர முடியாது, அல்லாஹ் இருக்கிற இடத்துக்கு மஹ்லூக் போக முடியாது. இந்த பைத்தியக்காரனுங்கள்ட்ட கேட்குங்க, சொர்க்கத்தில் எப்படி அல்லாஹ் காட்சி அளிப்பான்? காட்சி அளிக்கிறேங்கிறான் அல்லாஹ் தாலா. மஹ்ஷர்ல அல்லாஹ் காட்சி அளிப்பான். உஜூஹு யௌமைதின் நாதிரா இலா ரப்பிஹா நாதிரா. இப்ப அப்பவும் அவங்க கருத்து என்ன சொல்றாங்க? அரிஷ்ன்னு இருக்கும், அங்க அல்லாஹ் உட்காந்துருப்பான். இங்க இருந்து நம்ம பார்த்தா தெரியும். இங்க இருந்து எப்படி பெருமான உதாரணம் காமிச்சாங்கல்ல, நிலாவை பார்க்குற மாதிரி. நிலாவுக்கு நமக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா? இங்க இருந்து பார்த்தா தெரியுது இல்ல, அந்த மாதிரி நாம அல்லாஹ் பார்ப்போங்கிறான். நவுது பில்லாஹி மினா. அப்படி பார்க்கறத எஜமான பார்க்கறது, அப்படி பார்க்கறா துனியாலே பார்த்துட்டு போலாமே. புறக்கண்கள் ஏன் பார்க்க முடியாதுன்றாங்க. ஜி அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலாவை நாம் மறுமையில பார்ப்போம். எப்படி பார்ப்போம்? நம்ம கண்ணு மட்டும் இல்லை, நம்முடைய உச்சந்தலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் அவனை பார்க்கும். இதா பதத் ஜமாலுஹு, அவனோட ஜமால் எப்ப வெளியாகிறதோ, குல்லி நாதிருன், என்னுடைய ஒட்டுமொத்தமும் அவனை பார்க்கக்கூடியதாக.
அவன் எப்ப பேச ஆரம்பிப்பானோ என் உள்ளச்சின் தலையிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அத்தனை உறுப்புமே கேட்கும். கேட்கும் இங்க கண்ணு தானே பாக்குது, காது பார்க்குமா? கை பார்க்குமா? கால் பார்க்குமா? பார்க்காது. ஆனா எஜமான பார்க்கும்போது அத்தனை உறுப்பும் பார்க்கும். கைக்கு ஆசை வராதா? கண்ணே நீ மட்டும் பார்த்து ரசிக்கிறியா? என்னை படிச்ச ரொம்ப நான் பார்க்க வேண்டாம். அங்கே கையும் பார்க்கும், காலும் பார்க்கும், உடம்புல உச்சத்திலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அத்தனை உறுப்புமே பார்க்கும். ஏக்காரு என் காதலனிடத்திலே பேசும்போது என் அத்தனை உறுப்புகளுமே அவனை பார்க்கும். என் காதலன் பேசினானே ஆனால் என் எல்லா உறுப்புகளுமே கேட்கும். காதும் கேட்கும், மூக்கும் கேட்கும், கண்ணும் கேட்கும். ஓகே சார், இங்கதான் ஆதாரம் இருக்கா? என் நேசன்ட்ட நான் பேசும்போது என் ஒட்டுமொத்த உறுப்புமே பேசும். இங்க நாக்கு தானே பேசுது, கண்ணும் பேசும், காதும் பேசும், எல்லாருமே அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கும். ஏன்னா ஒவ்வொரு உறுப்புலையும் அவன் இருக்கிறான். மோலாதல எந்த உறுப்பை விட்டு அவன் பிரிஞ்சு இல்ல. தஜல்லி வெளியாச்சுன்னு வச்சுக்கலேன், எல்லா உறுப்பும் சேர்ந்து அவன்கிட்ட பேச ஆரம்பிச்சு. ஆதாரம் இருக்கா? குர்ஆன்ல இதெல்லாம் சொல்றானே, அன்தகன அல்லாஹுல்லதி அன்தக குல்ல ஷைஇன். எங்களை அல்லாஹ் பேச வைத்தான். எந்த ரப்பு? அனைத்து வஸ்துக்களையும் பேச வைத்தானே அந்த ரப்பு. சொல்றான்ல. அப்ப மறுமையில கண்ணு பேசுதா இல்லையா? எங்கேயாவது கண்ணு துனியாவில் பேசுமாங்க? காது பேசுமாங்க? யாராவது சொல்லி பாருங்க கண்ணு பேசுதுங்கன்னு. விளையாடுறியா? மூக்கெல்லாம் பேசுதுங்க அப்படின்னு, காதெல்லாம் பேசுதுங்க, கையெல்லாம் பேசுதுங்கன்னு நம்ப மாட்டோம். ஆனா மறுமையில கை பேசும், கால் பேசும், கண்ணு பேசும், காது பேசும், ஜுலூது அவருடைய ஒட்டுமொத்த தோலும் பேசுமா. தோல் இல்லாத இடம் இருக்கு உடம்புல? தோல் எங்க இல்லாம இடம்? தோல் இல்லாத இடம் இருக்கு? இடத்துல இருக்கு. உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் எல்லா இடத்துலையும் தோல் இருக்குல்ல. அந்த மொத்த தோலும் அல்லாட்ட பேசும். ஆய் சொல்லுங்க. ஷஹித அலைஹிம் சம்அஹும் வ அப்சாருஹும் வ ஜுலூதுஹும் பிமா கானூ யஅமலூன். அவர்கள் செய்தவற்றை அவருடைய காது பேசும், கண்ணு பேசும். அறிஞ்சுங்களா? எது ஒன்னே ஒண்ணு பேசாது. அங்க எது பேசாது? வாய் தான் பேசாது. இங்க என்ன பேச்சு பேசுற நீ? என்ன பேச்சு பேசுறான் வாய்? இப்ப பேசக்கூடிய வாயை அல்லாஹ் சீல் வச்சிடறான். யௌம நஹ்திமு அலா அஃப்வாஹிஹிம், அவர்களுடைய வாய்க்கு நாம் சீல் வைத்து விட்டோம். ஒத்து கல்லிமுனா ஐதி, அவர்கள் கை நம்மிடத்திலே பேசும். வா வா வா. தஷ்ஹது அர்ஜுலும், அவர் கால்கள் நம்மிடத்திலே சாட்சி சொல்லும். என்ன பொய் பேசுன? இந்த வாயை கொடுத்தது என்கிட்ட பேசதான். நீ என்கிட்ட தவிர மற்ற எல்லாத்தையும் பேசுனேல, அங்க சீல் வச்சிடறேன். வா, சீல் வச்சோன்னு எல்லாம் பேச ஆரம்பிச்சோம். அங்க உன் கண்ணுக்கு இங்க நீ அல்லாஹ் பார்க்காத வாய், அல்லாஹ் பேசாத வாய்க்கு அல்லாஹ் சீல் வச்சு மற்றதை பேச விட்டுறான். அதே மாதிரி அல்லாஹ் ஜல்ல ஷானுத்தால இங்க மௌலாவை பார்க்காத கண் அங்க சீல் வச்சிருவான். அல்லாஹ் தஆலா நீ பார்க்காத மத்தெல்லாம் பாருன்றான். உமன் கான ஃபீ ஹாதிஹி அமா ஹுவ ஃபில் ஆখিরাতি அமா. இங்கே அல்லாஹ்வை பார்க்காத குருடனாக இருந்தால் நீ அங்கேயும் குருடனாகத்தான் இருப்பாய். அங்க சீல் வச்சிடறான். சீல் வச்சிடறானா? வச்சுட்டான். இப்ப எது பார்க்குங்க? மொத்த உடலும் அல்லாஹ்வை பார்க்க. அல்லாஹ் அந்த பேரின்பத்தை நசீபாக்குவாங்க. அல்லாஹ்வுடைய கலாம மொத்த உறுப்புமே கேட்கும். எல்லாருக்கும் வித்தியாசம் இருக்கு, ரெண்டுக்கும் வித்தியாசம். அல்லாஹ்வுடைய லஸ்ஸத்தே மையத்தை உடம்பும் கல்பும் ரூஹும் அனுபவிக்கும். அல்லாஹ் நம்மோடு இருக்கிற பேரின்பத்தை, அந்த இன்பத்தை மொத்த உடம்புமே அனுபவிக்கும். அல்லாஹ் நம்மோடு வந்து இருக்கானே, நிஜமா நம்ம கூட சேர்ந்து இருப்பானே. அலைஞ்சுங்களா? பெருமானா சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் அல்லாஹ்வை கனவில் பார்த்தேன். அல்லாஹ் தன்னுடைய கையை என் நெஞ்சிலே வைத்தான். அல்லாஹ் தன் கையை என் நெஞ்சிலே வைத்தான். ஃபவஜத்து பர்தஹா, அந்த கையுடைய அந்த கூலிங்னஸ், ஜிலுப்பு இருக்க அந்த கையுடைய ஜிலுப்பை
அந்த குளிர்ச்சியை நான் கல்விலே பெற்றுக்கொண்டேன் அப்படிங்கிறார். காஜியே பை அல்லாஹ்வுக்கு கை, அவன் கையை கொண்டு நெஞ்சில எப்படி வச்சு ஜில்லுன்னு வேற இருந்துச்சுங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய கை ஜில்லுன்னு இருக்கா? ஏன்னா அரிசி ரொம்ப மேல இருக்குல்ல, அங்க டிகிரி கம்மியா இருக்கும் மைனஸ் டிகிரியில் இருக்கும்போது தெரியுது கை ஜில்லுன்னு இருந்திருக்கு. அதை கொண்டு ரசூல்லா நெஞ்சில் வச்சோன்னா நெஞ்சு திரும்பி கூலிங்காக இருந்துச்சாமா. மேலே போகும்போது கூலிங் ஆகுது இல்லை பை, ஃப்ளைட்டில் போகும்போது காட்டுறாங்களே -50 டிகிரின்னு 35,000 டிகிரிக்கு மேலே 35,000 அடிக்கு மேலே போயிட்டு இருக்கும்போது -50 டிகிரி, 0 டிகிரிலே தண்ணினா உறைஞ்சிரும். -50 டிகிரி மேலே அப்படி தண்ணி விமானத்தை திறந்து தண்ணி இப்படி ஊற்றணும்னு வச்சுக்கோ, அது அடுத்த நொடி கல்லாட்டா பனிக்கட்டி ஆயிடும். இங்கே போயிட்டு இருக்காது. அப்போ அரிசி எங்கே இருக்குங்க? அது எல்லா கை ஜில்லுன்னு இருக்கும் இல்லை. எல்லா நாளையும் பாதுகாப்பானா. என்ன அர்த்தம் பெருமான சொன்னாங்க? ஆயிரத்துலங்க அந்த அது அதிசயத்துல வஜத்து பரதஹான்னு வருமே. எங்க இருக்கு? என் 2 புஜங்களுக்கு மத்தியிலே அல்லாஹ் என் ரப்பு தன் கையை வைத்தான். என் 2 கல்புகளுக்கு மத்தியில், 2 இதயங்களுக்கு மத்தியில், அந்த 2 நெஞ்சுக்குள் மார்புகளுக்கு மத்தியில் அதனுடைய குளிர்ச்சியை நான் அனுபவித்தேன். அல்லாஹ் அக்பர் கபீரா. பாய் அது லஸ்ஸத்தை இதிராக்கு பாய், ஜிலுஜிலுப்புலாம் இல்லை பாய். அது நெஞ்சிலே மொத்த உடம்பு உணர்ந்துச்சுங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என் ரப்புடைய மையத்துடைய லஸ்ஸத்தை உணர்ந்தேன். நமக்கு இன்ஷா அல்லாஹ் ஆখিরাத்துல அல்லாஹ் உணர செய்வாத, அதை துனியாவிலே உணர்ந்தேங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இங்கே உள்ள ஜிலுஜிலுப்பு மாதிரி கை ஐஸ் கட்டியில கை தொட்டுட்டு நம்ம மேல ஜில்லுன்னு இருக்குமே, அந்த ஜிலுஜிலுப்பு இல்லை. அதையா சொன்னாங்க? அவன் தான் கையே இல்லாதவன், இல்லாத கை இல்லை கால் இல்லை, இந்த உறுப்புகளை விட்டு அப்பாற்பட்டவன். அவன் கை வைத்தான் என்ன இஸ்திலாஹி வார்த்தைகள் அதெல்லாம். அவன் கை வைத்தான், அதை நான் பெற்றுக்கொண்டேன். ஜி அல்லாஹு அக்பர். இன்னொரு வார்த்தை வருது, அவனுடைய கஃபை வைத்தான், பைன கத்திஃபைய என் 2 தோள்களுக்கு மத்தியிலே, ஹத்தா வஜத்து பர்த அனாமிலிஹி பைன சதியைய, அவன் விரல்களின் குளிர்ச்சியை பெற்றுக்கொண்டேன். விரல் அப்படியே அந்த விரல்லாம் என் மேல படர்ந்துச்சு, அதன் ஜிலுஜிலுப்பை நான் பெற்றுக்கொண்டேன். இந்த சூரத்துகள்ல அல்லாஹ் காட்சி அளிக்கிறான்னா ஒத்துக்க மாட்டேங்கிறான். எல்லா சூரத்துகளையும் காட்சி அளிப்பவன் யாரும் இல்லை அப்படின்னு சொன்னா அது எப்படி உருவங்கள்ல அல்லாஹ் வர்றான்னு நீங்க சொல்றீங்க? புகாரி ஹதீஸ்லாம் ஒழுங்கா ஓதணும். இது புகாரி ஷரீஃப் ஹதீஸ் தானே இது? என்ன ஹதீஸ் இது? திருமதி ஹதீஸ் இது. இப்னு ஹுஸைமா முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு இருக்கிறாங்க. புகாரில வரது ஹதீஸ் இல்லை இருக்குல்ல? திருமதி அஹமது என்னமா புகாரி இல்லையா? ஃபீமை எக்ஸ்பிரஷன் மலை இருக்கும் பாருங்க. வேற ரிவாயத்து கொஞ்சம் மாறி இருக்கும். இதுல இன்னொரு வார்த்தை என்னன்னு கேட்டீங்கன்னா, ஃபைதா புகாரி இருக்குல்ல, ஃபைதா அன பி ரப்பி, நான் என் ரப்பை பார்த்தேன், ஃபி அஹ்சனி சூரத்தில், ரொம்ப ரொம்ப அழகான உருவத்துல பார்த்தேன். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு, ரொம்ப அழகான உருவத்திலே பார்த்தேன். இது போதுமையா? உருவத்துல அவன் இருக்கிறான்னு தெரியுதே. ஒரு உருவத்துல எஜமான பார்க்கும் போது வேற இன்னொரு உருவத்தையே பார்க்க முடியாது. இன்னும் கொஞ்சம் டீப்பா யோசிங்க. சூரத்துக்குள்ள ரொம்ப ரொம்ப ஹசனான சூரத் யாருடைய சூரத்து? யார் சூரத்து? அது முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரத் தாங்க. நான் மிக அழகிய தோற்றத்திலே பார்த்தேன். பெருமான தண்ணிலே பார்த்திருப்பாங்க. அந்த தோற்றத்தை விட அழகிய தோற்றமா இருக்குது வேற தோற்றம். தன் தோற்றத்திலே பார்ப்பார்கள். फिर अपने ही सूरत में देखोगे, लेकिन उन्हें शक्ल फैजी में देखा करो तुम. फिर अपने ही सूरत में देखोगे, लेकिन उन्हें शक्ल फैजी में देखो करो.
रहते हैं हर शय में जब वो हर जगह, रहते हैं हर शय में जब वो हर जगह, सूरत गौसी में क्या मौला नहीं, सूरत फैजी में क्या मौला नहीं, सूरत नूरी में क्या मौला नहीं. ஏமா இல்ல, ஏன் இருக்க மாட்டாங்க? रहते हैं हर शय में जब वो हर जगह, सूरत फैजी में क्या मौला नहीं, सूरत फैजी में क्या मौला नहीं. ஏன் மௌலா இல்ல சூரத் ஃபைஸில? வஃபி அஹ்ஸனி சூரத்தின், ஆக அழகிய தோற்றத்திலே என் ரப்பை பார்த்தேன். அந்த அழகிய தோற்றம் ரசூலுடைய தோற்றமா இருக்கலாம். அப்ப இங்க அழகிய தோற்றத்திலே காட்சி அளிச்ச ரப்பு மறுமையினால நம்ம காட்டுவான். அங்கேயும் ஏதோ ஒரு சூரத்திலே வந்து தான் அல்லாஹ் முத்தஜல்லி ஆவான். அல்லாஹ் போச்சு, நீ பிரியப்படக்கூடிய, நீ நேசிக்கக்கூடிய ஒரு சூரத்திலே எஜமா முத்தஜல்லியா தான் காட்டுவான். சொர்க்கத்தில் அல்லாஹ் நம்ம காட்சியளிப்பான். அங்கேயும் ஒரு தோற்றத்தில் தான் முத்தஜல்லி ஆகும். இப்போ கேட்குறேன், இங்கேயும் கோடிக்கணக்கான தோற்றங்கள் அவன் தானே இருக்கிறான். ஷுஹூது சேரோம்ல. இப்ப இந்த டப்பியில இருந்து நமக்கு தேவையை பூர்த்தி செய்தவன் யாரும் இல்லை. இந்த ஷுஹூதுக்கு வந்து என்னன்னா ஷுஹூதே தஷ்பீஹி, ஷுஹூதே தஷ்பீஹி ஸுஹூரி அப்படின்னு சொல்றாங்க. ஷுஹூதே தஷ்பீஹி ஸுஹூரி. சொர்க்கத்துல அல்லாஹ் காட்சி அளிப்பானே, அல்லாஹ் காட்டி நசர் அல்லாஹ் லிகாவை காட்டுவானே, லிகா. அந்த லிகா என்னன்னா ஷுஹூதே தன்சீஹே நூரி என்று சொல்லிட்டாங்க. ஷுஹூதே தன்சீஹே நூரி. ஆக அங்கேயும் உருவத்துல தான் அல்லாஹ் காட்சி அளிப்பான். அல்லாஹ் விளங்கி, ஏன்னா உருவம் இல்லாம அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா நசர்ல வந்தால் அதை பார்க்கும் சக்தி நம்ம கண்ணுக்கும் இல்லை, அதை தாங்கும் சக்தி மற்ற உருவத்துக்கும் இல்லை. அல்லாஹ் வர முடியும். தஜல்லியே நூறியில் அல்லாஹ் தஆலா வருகிற பொழுது உருவம் இல்லாமல் அல்லாஹ் தஆலா காட்சி அளித்தால் அறிஞ்சுங்களா, எந்த வஸ்து அங்க இருக்காது. இதா தஜல்லா, அல்லாஹ் தஜல்லி ஆனால் பிஅஹதியதிஹியா இல்லா தஜல்லா லஹ்தரகத் மன் தஹா இலைஹி பஸருஹு. அது சொல்லுங்க, அவன் தன்னுடைய ஷான தன்சீல, ஷான அஹதியத்தில் அல்லாஹ் தஆலா முத்தஜல்லியானால், அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா அவனுடைய நசர் எதுவரை போகுமோ அத்தனை சிருஷ்டிகளும் எரிந்து போய்விடும், காணாமல் போய்விடும். அவனுடைய ஷான் தான் இந்த தஸ்பீஹி ஷான் தான் சிருஷ்டிகளை காட்டிட்டு இருக்குது. தன்சீல வந்து சிருஷ்டி எங்க இருக்கும், காணா போயிடும். லஹ்தரகத் சுபஹாத் வஜ்ஹி, அவனுடைய திருமுகத்துடைய ஒளிச்சுடர் எரித்துவிடும். சுபஹாத் வஜ்ஹி மன் தஹா இலைஹி பஸரு, அவன் பார்வை எதுவரை போய் சேருகிறதோ அத்தனை வஸ்துவையும் எரித்து கரித்து விடும். ஹிஜாபுஹு அன்-நூர், அல்லாஹ் ஜல்ல ஷானுடைய ஹிஜாப் இருக்கே நூர், நூர் என்ற திரையில் தான் அல்லாஹ் உங்களுக்கு காட்சி அளித்துக் கொண்டிருக்கிறார். அபீபக்கர் அந்நார் ஒரு வார்த்தை வருது. லவ் கஷஃபஹு, அந்த நூரை அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா நீக்கினால், முஸ்லிம் ஷரீஃபுடைய ஹதீஸ் பாய்து, ஹிஜாபுஹு அன்-நூர் லவ் கஷஃபஹு லஹரகத் சுபஹாத் வஜ்ஹி, அவனுடைய திருமுகத்துடைய ஒளிச்சுடர் எரித்துவிடும். மன் தஹா இலைஹி பஸருஹு மின் ஹல்கிஹி, அவனுடைய சிருஷ்டிகளில் எதுவரை அவனுடைய மன் தஹா இலைஹி பஸருஹு, அவனுடைய பஸர் எதுவரை போய் சேருகிறதோ அதுவரை ஒரு சிருஷ்டியும் இருக்காது. எதுவரை போய் சேரும்? அல்லாஹ்வுடைய பஸர், அல்லாஹ்வுடைய பஸரோட இன்திஹா எதுங்க? அல்லாஹ்வுடைய பஸரோட இன்திஹா எதுங்க? அவனுடைய பார்வை எதுவரை சேரும்? 1/2 கிலோமீட்டரா, 1 கிலோமீட்டரா? எதுவுமே இருக்காதுன்னு அர்த்தம். அந்த நூர் தான் அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலாவுடைய உஜூத, அந்த நூர் இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் தாங்கி பிடித்திருக்கிறது, காட்டச் செய்து கொண்டிருக்கிறது. அந்த நூரை நவுத்திட்டா எதுவுமே இல்லாம போயிடும் அர்த்தம்.
ஹிஜாபுஹு அந்நூர். ஹிஜாப்னு அர்த்தம் என்ன? திரைன்னு என்ன அர்த்தம்? ஒரு திரை இருக்கு மறைக்கிற திரை, ஒரு திரை இருக்குது காட்டுற திரை. இங்க ஹிஜாபுக்கு அர்த்தம் வந்து காட்டும் திரைன்னு அர்த்தம் பை. சினிமா தியேட்டர் திரை இருக்கேம்மா, என்ன திரை அது? அந்த திரை இல்லைன்னா படம் தெரியுமா? பெரிய திரை வச்சுதான் அங்க இருந்து ஒளிபரப்புறான். இப்ப இந்த திரை வந்து மறைக்கும் திரையா காட்டும் திரையா? ஹிஜாபு நூர். அந்த நூர் என்ன? நூரே முஹம்மதி, அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானுடைய ஷானே அஹதியத்துல மட்டும் அல்லாஹ் இருந்தானே ஆனால் எந்த சிருஷ்டியுமே தெரியாது. இப்ப ஷானே வஹதத்துல நூர் விளைஞ்சுங்களா, அந்த நூரே முஹம்மதியில அல்லாஹ் ஜல்ல ஷானுடைய முத்தஜல்லி ஆகிற பொழுது எல்லா சிருஷ்டியும் தெரியும். அதுதான் பெருமானா சொன்னாங்க. அதான் அல்லாஹ் ஜல்ல சொல்றான் முஸ்லிம் ஷரீஃபுடைய ஹதீஸ்ல, ஹிஜாபுஹு அந்நூர், அவனுடைய திரையாகிறது நூறா இருக்கும். எது அது? நூரே முஹம்மதி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தன்னை எங்கே வெளிப்படுத்தினான்? நூரே முஹம்மதியில வெளிப்படுத்தினாங்க. சொல்லுங்க, தூங்குறீங்களா எல்லாரும்? அல்லாஹ் எங்க வெளிப்படுத்தினா? ரசூல்ல தன்னை எங்க, தன்னுடைய உஜூது எங்க வெளிப்படுத்தினான் அல்லாஹ் தஆலா? நூரே முஹம்மதியில தான் வெளியாகும். அது வெளியானா காட்டுறதுக்கு ஒரு திரை வேணும்ல, அந்த திரை தான் நூரே முஹம்மதி. அந்த நூரை நகற்றி விட்டால் ஒரு வஸ்துவுமே இருக்காது. அதுதான் பெருமானார் வேற வார்த்தையில சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லஹரகத் சுபஹாத் வஜ்ஹி மன் தஹா இலைஹி பஸருஹு மின் கல்கி. அவன் சிருஷ்டிகள்ல எதுவுமே இருக்காதுன்னு அர்த்தம் இருக்கு. அவன் பார்வை எதுவரை போய் சேருமோ அதுவரை எந்த சிருஷ்டியும் இருக்காது. அதுவரை உள்ள சிருஷ்டிகள்லாம் எரிந்து போய்விடும். அர்த்தம் என்ன? பார்வை எது வரைக்கும் போய் சேரும்? அல்லாஹ்வுடைய பார்வை எல்லா வஸ்துவும் போய் சேருமா இல்லையா? ஏதோ மறையும் அல்லாஹ்வுடைய பார்வையில. அப்ப என்ன அர்த்தம்? அந்த நூரை நவுத்திட்டா எதுவுமே இருக்காதுன்னு அர்த்தம். நூரே முஹம்மதி இருக்கே, அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலாவுடைய ஜாத், சிஃபாத், அஃஆல், ஆசார அப்படியே வாங்கி காட்டுறது அது நூரே முஹம்மதி தான். அந்த நூரே முஹம்மதி தான் ஹகீகத்துல் ஹலாயிக். எல்லா சிருஷ்டியுடைய ஹகீகத் அதுதான். இப்ப மற்ற சிருஷ்டிகள் என்னங்க? அது ஜுஸுவே நூரே முஹம்மதி. அந்த நூரே முஹம்மதியோட ஜுஸு தான் நாம எல்லாம். அப்படி அர்த்தம் என்ன? அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலாவுடைய மஹ்லூக் இருக்கே, ஒட்டுமொத்த காயினாத், அதை எல்லாத்துக்கும் ஒன்னா சேர்த்து அல்லாஹ் ஒரு பேர் வச்சா முஹம்மத். जब गंजे खफी से नूर मखफी निकला तो अल्लाह ने नाम उसका मोहम्मद रखा. गंजे खफीல இருந்து, மறைவான பொக்கிஷத்திலிருந்து அல்லாஹ் தஆலாவுடைய ஒரு நூறு எப்ப வெளியாச்சோ, அல்லாஹ் அந்த நூறுக்கு என்ன பேர் வச்சான்? முஹம்மது என்ன பேர் வச்சான். வச்சு தன்னுடைய ஒட்டுமொத்த ஜாத், சிஃபாத், அஃஆல், ஆசாருடைய மஸ்ஹரே அதமாக அந்த நூரை அல்லாஹ் பொறுக்கி எடுத்துக்கிட்டான். இப்ப அந்த நூறுடைய சுபஹாத், அந்த நூறுடைய சுபஹாத்துகள் தான் இது எல்லாம். அதனுடைய ஒளிச்சொல்கள் தான் நம்ம எல்லாருமே. அந்த நூரை நவுத்திட்டா எந்த வஸ்துவும் காட்சியளிக்காது. சரியான ஹதீஸ் பயது கேளுங்க. நூறு எதுன்னு கேளுங்க. பண்ண இந்த நூறு, அது நூறு எப்படி ஹிஜாப் ஆகும்னு கேளுங்க. நூறு ஹிஜாபு அந்நூர். அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா மறைக்கும் திரை என்ற அர்த்தம் வச்சா நீ விளங்கவே விளங்காது. ஹதீஸே அவனுக்கு விளங்காது. ஏன்னு கேட்டா, ஒரு நூறு வந்து காட்டக்கூடியது. நூறுக்கா தாரீஃப் என்ன சொல்லுங்க? நூறுனா வெளிச்சம், நூறு ஒளி. அதுக்கு தாரீஃப் சொல்லுங்க. ஸாஹிரும் பினஃப்ஸிஹி வ முதுஹிருல் லிகைரிஹி. தன்தானே தானும் வெளிப்பட்டிருக்கும், தான் அல்லாத மற்றவற்றையும் காட்டும். அதுக்கு பேர் தான் நூறு. இப்ப அந்த நூறு எப்படி மறைக்கும்? ஹிஜாபு நூர். இப்ப இந்த ஹதீஸுக்கு விளக்கம் கேட்டா என்ன சொல்லுவாங்க? இதெல்லாம் சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க பாய். சிந்திக்க வேண்டிய ஹதீஸ் ஒலுவின் ஃபர்ல் தெரியுமா? ஒழுங்கா சொல்லு. ஒலுவின் சுன்னத் சொல்லு. இந்த ஹிஜாபு நூறுக்கு போயிட்ட, அது கேட்க கேள்வி வேண்டேன். ஒலுவின் சுன்னத் சொல்லு. எத்தனை மொத்தம் சுன்னத்? யாருக்கும் இது வரைக்கும் தெரியாது. 100 55 சுன்னத்து போடுறாங்க. ஒலுவின் சுன்னத்துக்கள் மொத்தம் 55 போடுறாங்கப்பா. ஷாஃபி மேல இன்னும் 20-30 ஜாஸ்தியாக இருக்குது. ஃபரலே ஒவ்வொருத்தர் நிறையா இருக்குது. ஃபரலே ஹனஃபியில் 4, ஷாஃபியில் 6, ஹம்பலில் 8, இப்படி போயிட்டு இருக்கு ஃபரலே. நீ அதை சொல்லுன்னு விட்டுறாங்க நம்மளே. அதை முதல்ல பழகிட்டா போ. அப்படி என்னைக்கு பழகி முடிக்கிறதா?
உதவின் முஸ்தஹபுகள் அது பற்றி 50 இருக்கு, உதவின் மக்ரூஹுகள் அது. நீ ஒதுவே இந்த முடியல தொழுகை எப்போ வர்றதுவா அப்படின்னு இதிலேயே வாழ்க்கையை ஓட்டுன்னு விட்டுறாங்க. ஹக்கு தாலாவோடு உள்ள இன்பத்தை, அல்லாஹோடு உள்ள லஸ்ஸத்தை, அந்த மையத்துடைய எதிராக நம்மளோட சுத்தமாக நோத்திடுறாங்க. விளையாட்டு பிள்ளைங்க மாதிரி கொண்டு வந்து இதே பாரு இதே பாரு இதே இதே இந்த பை இந்த தொழுகை, இந்த நோன்பு, இந்த ஜக்காத்து, இந்த ஹஜ்ஜிலே விட்டு. அதனால அதுலேயே அவர்கள் இன்பம் கண்டு, அதுலேயே மசாயில், அதை பற்றி ஆராய்ச்சிகள், அதை பற்றி விளக்கங்கள், இதிலே போயிடுறாங்க. எஜமானுடைய இன்பம் அல்லாஹ் ஜல்ல ஷானுடைய மையத்தை எதிராக்க பார்த்தா அவங்களுக்கு கேலியா தெரியுது. அவங்களுக்கு சூஃபியாக்களுக்கு எது தெரியுமா, அதை தவிர இன்னொன்னு இன்பமே இல்லவே இல்லை. அவங்களுக்கு அவங்க தொழுதுகிறாங்க, நோம்பு வச்சுக்கிறாங்க, அவங்க தொழுதுகிறாங்க, அவங்க சிந்தனை முடிச்சு இங்க இல்லவே இல்லை. அவங்க முதல்ல மை தேரே மானும் நமாஸ் பள்ளும் தூ மேரே மானோ ஷராபு பீனும். சூஃபியா என்ன சொல்றாங்க, வேணாப்பா இ வா ஜி ஜாஹிதே வா, நான் உன் பேச்சை கேட்டுக்கிறேன், நான் தொழுதுக்கிறேன், வா நானும் ஒழுங்கு செஞ்சுக்கிறேன், தொழுதுக்கிறேன். நீ ஒரு நாளைக்கு அது என் பேச்சை கேளு, கொஞ்சம் குடிச்சு பாரு, கொஞ்சம் போதையை குடிச்சு பாரு. மை தேரா மானும் ஷராபு பீ, மை தேரா மானும் நமாஸ் பள்ளும் தூ மேரா மானோ ஷராபு பீலோ, குடிச்சு பாரு. தெரிஞ்சா அந்த மாதிரி அவர்களுக்கு இந்த மௌலாவுடைய இத்ராக்குடைய இன்பம் எதுலையுமே கிடைக்கிறது இல்லை. அவங்க அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாத்தோட முந்தி என்ன செய்யணும், அல்லாஹ் நம்ம கூட இருக்கிறத ஒத்துக்குங்க பாய். ஈமான், ஈமான் பில் மையத், அதுலதான் ஜகடாவா இருக்கு. இப்ப மையத்தை பாதி ஆலிம்சாக்கள் ஒத்துக்கிறாங்க, பாதி ஆலிம்சாக்கள் மையத்தை கிடையவே கிடையாது, அல்லாஹ் நம்ம கூட இருக்கிறானா பைத்தியகாரத்தனமா பேசுறாங்க. அல்லாஹ் நம்ம கூட இருக்கிறான் என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள் சில பேர், சில சூஃபியாக்கள். அப்படின்னு ஒரு ஆலிம்சா பேசுறாரு, மற்ற ஆலிம்சா உட்காந்து கேட்டு உட்காந்துருக்குதுங்க. இந்த கேட்டிருக்கவங்க ஆலிம்சாக்களுக்கு பாதி பேருக்கு அது நம்பிக்கை இல்லை, உண்மைதான் நம்ம கூட இல்லைன்னு. சில பேருக்கு அல்லாஹ் நம்ம கூட இருக்கிறான் தான், ஆனா எப்படி பதில் சொல்றதுன்னு தெரியல. ஏன்னா அல்லாஹ் நம்ம கூட இருக்கிற ஈமான் இருக்குது, அல்லாஹ் நம்ம கூட இருக்கிற இல்மு அங்க இல்ல, இல்மே மையத் இல்ல அங்க. அதை கேட்டா சொல்ல தெரியல அவர்களுக்கு, வாயை மூடி சும்மா உட்காந்துருக்கு. அகீதாவாது எதுவும் அகீதாவுக்கு நேர் மாற்றமாக பேசப்படுகிறதோ அதை கேட்டு சும்மா இருக்கலாமா? சூப்பரா வாயை மூடி சும்மா இரு, சொல்ல வேணாம். அத கண்டும் காணாம போறது என்ன அர்த்தம்? ஒரு ஆலிம் தவறுதல பேசுற, அல்லாஹ் நம்ம கூட கிடையாது, அரசுல தான் இருக்கிறாங்கிறாரு. நீ இப்னு தைமியா, நீ இப்னு தைமியா கொள்கை ஏத்துக்கிறியா? நீ அப்துல் வஹாப் நஜ்தியுடைய கொள்கையா? அல்லாஹ் முகையதாக்குறியா? மன் கையதல்லாஹ் பில் ஜிஹத்தில் ஃபௌகானியத்தி அவ் தஹதானியத்தி ஃபக்த் கஃபரன்ட்டாங்க. அல்லாஹ்வை ஒரு ஜிஹத்துல கொண்டு போய் ஒட்டுமொத்தமா அல்லாஹ் கொண்டு போய் அடக்கி வச்சு அவனை கைது செய்து வைக்கிறது குஃப்ருன்ட்டாங்க சூஃபியாக்கள். அபூ ஹனீஃபா சொல்லியிருக்கிறாங்க. அது எப்படி அல்லாஹ் கொண்டு போய் சேத்தன உலகத்துல கொண்டு போய்? அல்லாஹ் நம்முடன் கிடையவே கிடையாது. யாரோ சில சூஃபியாக அல்லாஹ் நம்ம கூட இருக்கிறான் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதனாலதான் அந்த மாதிரி வரட்டு ஆலிம்சாக்கள் சபைக்கு நான் போறது கிடையாது. ஹக்க ஹக்குன்னு சொல்லக்கூடிய துணிச்சல் உனக்கு இல்லை அங்க. ஜி ஒண்ணு ஹக்கு உனக்கு என்னன்னு தெரியல, எது ஹக்கு எது பாத்தில்னு தெரியல, அதுல நீ மெனக்கடவே இல்லை. உன் வேலையெல்லாம் என்ன? மௌலூது ஃபாத்தியா, முழுவதும் ஃபாத்தியா ஓதணும், சலாத்து நிறையா ஓதணும், இங்கே கூப்பிட்டா இல்லை மக்கா ஓதி கொடுத்த கிதாபை வாழ்நாள் திரும்ப ஓதி ஒரே அதே ஹிதாயத்துனாவு, அதே கத்துருனதா, அதே ஹிதாயா, அதே துருல் முக்தாரு, அதே தஃப்சீர் வாழ்நாள்லாம் ஓதிக்கிட்டே இருக்கும். தஃப்சீர் ஜலாலேன்னு தஃப்சீர் இப்னு கசீர், இதை ஓதி கொடுத்துட்டா முடிஞ்சு போச்சு. இவர் பெரிய ஆலிம்சா. ஹக்கின் பக்கம் சிந்தனையே வேணாம். என்ன நீ சிந்திச்ச? இன்ன அஃதலல் ஈமானி, ஈமானிலே ஆக மேலான ஈமான் ஆகிறது அன் தஅலம, நீ அறிந்து கொள்வது, அன்னல்லாஹ மஅக, ஹதீஸ் எடுங்க, அல்லாஹ் உன்னோடு இருக்கிறான் என்பதை அறிந்து கொள்வது இல்ம். இதுக்கு பேரு இல்மே மய்யத். நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் சொன்னது அல் ஈமான் பில் மய்யத், அல்லாஹ் என்னோடு இருக்கிறான் என்பதை ஒத்துக்கொள்வது ஈமான்.
அதிலே பாதி பேர் ஜகடா. ஜி கொஞ்சம் கூட அதை பத்தி உனக்கு ஆராய்ச்சி இருந்து பேசியிருப்பேன் நீ. அது அது தெரிஞ்சவன்ட்டு போய் கேட்டேன், அர் ரஹ்மான் ஃபஸ்அல் பி ஹபீரா. எந்த ஆலிம் ஷாவது போய் ரஹ்மானை பத்தி எனக்கு சொல்லிக் கொடுங்க, அல்லாஹ்வுடைய மையத் எப்படி, மையத்திய ஜாத்தியா, மையத்திய இல்மியா, மையத்திய குதிரத்தியா, மையத்திய சிஃபாத்தியா கேட்டிருக்கியா என்னைக்காச்சும்? நீ எப்படி போய் கேட்ப? நீ தான் உலகத்தில் நான் தான் பெரிய ஆலிம்சா, இத்தனை மாதசாக இருக்கிறான் நாசிரு, இத்தனை மாதசாவுடைய பெரிய முதரிசு, இத்தனை மாதசாவுடைய பேராசிரியர், இத்தனை மாதசாவில் ஓதி இருக்கிறேன், எனக்கு கீழே 1000 பேர் மாணவர் இருக்கிறாங்க, நான் எப்படி போய் கேட்பேன்? நீ இதிராக்கில் நீ பெரிய ஆளா உட்கார்ந்துருக்க, நீ எப்படி நீ போய் எப்படி கேட்ப? ரஹ்மான் ஃபஸ்அல் பி ஹபீரால எனக்கு இல்லைங்க, அது மற்றவங்களுக்கு. சரி, அறிவு கட்ட முட்டாள், நான் உன்கிட்ட வந்து கேட்குறேன், நீ தான் பெரிய ஆலிம்ஸ் ஆகிட்டல, இப்போ நான் கேட்குறேன், நீ சொல்லு அர் ரஹ்மான் ஃபஸ்அல் பி ஹபீரா. கூட நான் ஆயிட்டா இல்லையா? ரஹ்மானை பற்றி தெரிந்தவங்கள்ட்ட போய் கேளு சொன்னானா இல்லையா? ஒன்று நீ போய் தெரிஞ்சவங்கள்ட்ட கேளு, இல்லை நான் பெரிய ஆலிம்ஸாக நான் கேட்குறேன், நீ பதில் சொல்லிக்கிட்டு வா. சொல்லு, ரஹ்மானை பற்றி எனக்கு சொல்லு. ரஹ்மானை பற்றி தெரிந்தவரிடம் சென்று கேளுங்கள். இப்போ இந்த ஆலிம்ஷாட்ட போய் எந்த ஆலிம்ஷா முட்டாள்தனமாக அல்லாஹ் இங்கே இல்லை எங்கேயோ இருக்கிறான்னு பேசுறாரோ அந்த ஆலிம்ஷாட்ட போய் கேளுங்க, ரஹ்மானை பற்றி தெரிந்தவர்கள்ட்ட கேளுங்கன்னு அல்லாஹ் சொன்னா, உங்கள்கிட்ட கேட்பதற்காக வந்திருக்கிறேன், ரஹ்மானை பற்றி எனக்கு சொல்லிக் கொடுங்கன்னு கேளு. அவர் சொல்லுவார், ரஹ்மான் என்பது ரஹமிலிருந்து முஷ்தக், ஃபஅலான் என்ற வசனத்துக்கு முபாலகாவுடைய சீகாது, மிக அதிகம் கருணை காட்டுபவன் அர்த்தம். ஃபஈல் என்ற சீகால ரஹீம் என்று சொன்னாலும் அதே அர்த்தம் தான். ரெண்டுக்கும் என்னங்க வித்தியாசம்? ரெண்டுக்கும் பெருசாக ஒன்றும் வித்தியாசம் இல்லை. நாங்கள் சின்ன வயசுல எங்கள் அஜத் ஓதி கொடுத்தாங்க, ரஹ்மான் என்றால் நல்லோர் பொல்லோர் என்று எல்லோருக்கும் கருணை காட்டுபவன், ரஹீம் என்றால் மறுமையில் நல்லோர்களுக்கு மட்டும் கருணை காட்டுபவன் அப்படின்னு நாங்கள் படிச்சிருக்கிறேன். இது அதுக்கு மேலே மேல்மிச்சமாக ரஹ்மான் பற்றி சொல்லுங்க, எனக்கு தெரிஞ்சு சொல்லிட்டேன், அவள் தான். இதான் கேட்க சொன்னா, அர் ரஹ்மான் ஃபஸ்அல் பி ஹபீரா. ரஹ்மானை பற்றி தெரிந்தவர்கள்ட்ட போய் கேளுங்கன்னு சொன்னானே, அது எதுல முஷ்தக்கு, அது என்ன வசனு, என்ன சீகாது, இதை போய் கேட்டு தெரிஞ்சுக்க, இதான் சொன்னா மௌலா. அட முட்டாள், அரே முட்டாள், இப்படி வாழ்நாளும் செத்துட்ட நீ, சாவு வந்துருச்சு, இப்படி போயிருச்சு. உனக்கு மாலை போட 4 பேர், நாரே தக்பீர் போட 4 பேர், ஒரு துண்டு போட 4 பேர், வெக்கமா இல்லை? இது தெரியாம கபருக்கு போற நீ. ரஹ்மானை பற்றி தெரிந்தால் நீ, நான் கேட்கறேன் சொல்லு, தெரியலன்னா இங்க பாருங்க சொல்லி தரவா. உனக்கு என் ஷேഖோட பிச்சை இல்லை, என் ஃபைஸின் பிச்சை இல்லை சொல்லி தரவா. ரஹ்மான் யாருன்னு சொல்ற, இங்க சொல்ல மாட்டேன் உனக்கு. நான் வா, ஒரு நாள் உட்காரு, நான் சொல்றேன் ஒரு ரஹ்மான் யாருன்னு, தேடி வா. போற வர காசு நான் கொடுத்துட்றேன், இங்க உட்காந்து சோறு நான் போடுறேன், வா கத்துக்கோ. என் ஃபைஸின் காலை கழுவி குடித்து என் லால்பேட்டை மண்ணை என்னுடைய உடல்ல பூசி நான் பெற்றுக்கொண்ட இல்ம சொல்லித்தரேன் வா, சொல்லித்தரேன் வா. பைத்து நூராயா ஜிஸ்னே ஓ பஞ்சா ये नूर, बैत नूर आया जिसने वो बन जाए नूर, लाल बस्ती की तुरबत पे लाखों सलाम, लाल बस्ती की तुरबत पे लाखों. बैत நூருக்கு வந்தா நீ 100 ஆயிரலாம். நீ அந்த லால்மா நகரின் மண்ணுக்கு என் கோடி சலாம். என் எஜமானுக்கு இல்லை, என் மண்ணுக்கு, எஜமான் காலடி மண்ணுக்கு கோடி சலாம். லால் பஸ்தி கி துர்பத் पे लाखों सलाम, जिसको फैजी मिले उसको हक मिल गया, जिसको फैजी मिले उसको हक मिल गया. शेखुना तेरी निस्बत पे लाखों सलाम. எஜமானே உங்க நிஸ்பத்துக்கு கோடி சலாம் உண்டாகும். शेखुना तेरी निस्बत पे लाखों सलाम, तेरी सूरत निगाहों में फिरती रही, तेरी सूरत निगाहों में फिरती. எஜமானே உங்களுடைய அருள் தோற்றம் என் கண்களில் சுற்றி கொண்டுதான் இருக்கு. யார் சொன்னா என் ஷேக்நாத் 25 வருஷம் போயிருச்சு, அவங்க அல்லாட்ட போய் யார் சொன்னா? 25 நிமிஷம் கூட ஆகல, எஜமா கொண்டுதான் இருக்கிறாங்க. 25 நொடி கூட ஆகல, எஜமா தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க.
என்ன நினைச்சிருக்க? நான் பேசிட்டு இருக்கேன்னு நினைக்கிறியா? சாமனே ஹம்கு கியா खुद को छुपाने के लिए आमिर को क्या भी साथ है असरार जो कहे आमिर को क्या भी साथ है नूरी पिया के सामने वो आई ना रहे ஆமிருக்கு என்ன தைரியம் இருக்கிறது அஸ்ராரை சொல்வதற்கு, இறை ஞானங்களை சொல்வதற்கு ஆமிருக்கு என்ன தைரியம் இருக்கிறது? நான் நவுந்துக்கிட்டேன், நூறு நியாயத்துக்கு முன்னாடி கண்ணாடி ஆயிட்டேன், அவங்க தான் பேசுறாங்க. இந்த கண்ணாடியில நீ நூறு நியாயத்தை தான் பாக்குறீங்கன்னாங்க, இந்த கண்ணாடியில ஃபைஜ் நியாயம் தான் பேசிட்டு இருக்கிறாங்க. யார் சொன்னா ஃபைஜ் நியாயம்? மண்ணுக்குள் மறைந்தார்கள் என்று. அவர்கள் நெஞ்சத்தில் உறைந்தார்கள், மண்ணுக்குள் மறைந்தார்கள் இல்லைங்க, என் கண்ணிலே உறைந்தார்கள், கல்வில உறைந்தார்கள். ஒவ்வொரு முரீதுகளையும் அவங்க தான் இருக்கிறாங்க, சும்மா தான் இருக்கிறாங்க, அவங்க தான் பேசுறாங்க. நீ அர்ரஹ்மான் ஃபஸ்அல் பி கபீரா, இந்த ஒரு ஆயத்து போதுவா? ஒண்ணு நீ சொல்லிக் கொடு, இல்லையா நான் எனக்கு சொல்லிக் கொடு, இல்ல நீ கேளு. ரெண்டுமே இல்லாம கபர்ல போய் சேர வெக்கமா இல்லை உனக்கு? யாருக்கு சொன்ன அல்லாஹ் தஆலா அர்ரஹ்மான் ஃபஸ்அல் பி கபீரா? உனக்கு தெரிஞ்சா கேட்க சொல்லு. என்ன சொல்லுவ ரஹ்மானை பத்தி? நீ 4 வார்த்தை தவிர வேற எதுவும் தெரியாது. அது எங்க முஸ்தக்கு, இந்த கிதாப் என்ன போடுறாங்க, அந்த கிதாப்ல இப்னு கஸீர்ல எப்படி போடுறாரு, அவங்க இதுல எப்படி போடுறாங்க, இதை தவிர வேற ஏதாவது வார்த்தை தெரியுமா உனக்கு? நகலை தவிர எதுவும் தெரியுமா? அக்கல் வேலை செய்யுமா உனக்கு? இன்னும் கொஞ்சம் பார்த்து சொல்றீங்க. பைதாவில் என்ன போடுறான்னு பார்த்து சொல்றேன், ரஹ்மானை பத்தி வேற எதுவும் முஸ்தக் இருக்கான்னு பார்த்து சொல்றாங்க, அதான் தெரியும். அந்த டிக்ஷனரி எடுத்து பார்த்தேன், லிசான்ல அரபுல என்ன போடுறாங்க, முஞ்சிதில் என்ன போடுறாங்க, அதை வேணா பார்த்து சொல்றாரு. இல்லை இப்போ அல்லாஹ் ஜல்லஷா ரஹ்மானை பத்தி போய் பெரிய ஆலிம்கிட்ட போய் கேளுங்க, அவங்க முஞ்சிதை பார்த்து, லிசான் அரபு பார்த்து, டிக்ஷனரி பார்த்து, இப்போ நெட்லேயே எல்லாம் வந்துருச்சு, நெட்டில் பார்த்து அதை எங்க இருந்து முஸ்தக்குன்னு தெளிவாக அவங்க சொல்லிக் கொடுப்பார்கள். அதையும் சொன்னான் குர்ஆன்ல. யார்கிட்ட சொல்றான்? அரபியிலே ஊர்ன சஹாபாக்கள் சொல்றான், ரஹ்மான் ஃபஸ்அல் பி கபீரா. சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். ஜி இந்த ஆயத்துக்கு முந்தைய ஆயத்து சொல்லுங்க, ஹலகஸ் ஸமாவாத்தி வல் அர்த ஃபி சித்தத்தி அய்யாம். ஹலகஸ் ஸமாவாத்தி வல் அர்த ஃபி சித்தத்தி அய்யாம். வானங்களையும் பூமியையும் அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா 6 நாட்களில் படைத்தான். ஹலகஸ் ஸமாவாத்தி வல் அர்த ஃபி சித்தத்தி அய்யாம். அல்லதி ரப்பு எப்படிப்பட்டவென்றால், அல்லதி ஹலகஸ் ஸமாவாத்தி வல் அர்த வமா பைனஹுமா ஃபி சித்தத்தி அய்யாம். இந்த வானங்களையும் இந்த பூமியையும் அவைகளுக்கு மத்தியில் உண்டானவைகளையும் ஃபி சித்தத்தி அய்யாமின் 6 நாட்களில் படைத்தான். சும்மஸ்தவா அலல் அர்ஷ், அதன் பின்பு அரிசிலே சென்று செவ்வையானான். இப்ப கேள்வி வருதுவா, பூமியில எதை சொல்றான் அல்லாஹ் தஆலா? இந்த பூமியா? வானங்கள்லாம் எதை சொல்றான்? வானத்துக்கும் பூமிக்கும் மத்தியில் உண்டான எதை சொல்றான் அல்லாஹ் தஆலா? இல்லைங்க பை, நம்முடைய கேலக்சி இருக்கே, நம்ம கேலக்சி பேர் என்ன? மில்கி வே கேலக்சி, பால்வெளி மண்டலம். இதுல 10 பில்லியன் நட்சத்திரங்கள் இருக்கு. 10 பில்லியன், ஒரு பில்லியனுங்கிறது 10 கோடி. சுமாராக 100 கோடி பிரம்மாண்ட நட்சத்திரங்கள். அது சூரியன் ரொம்ப சின்னது, எல்லாம் சுத்திக்கிட்டு இருக்கு. அதுல எங்கேயோ ஒரு மூலையில கிடக்குது சூரியன், அதை சுத்திட்டு பூமி சுத்திக்கிட்டு இருக்கு. இப்ப இந்த பூமிக்கும் வானத்துக்கும் எங்கேயும் எப்படி கனெக்ஷன் கொடுக்குறது? சமாவாத்தி வல் அர்த, வானத்துக்கு பூமிக்கு மத்தியில் இந்த பூமி என்ன சொல்றான்? இந்த பூமி இந்த கேலக்சியிலே கண்ணுக்கே தெரியாத ஒரு சூரியனே கண்ணுக்கு தெரியல. நம்ம கேலக்சி எடுத்து பார்த்தோம்னா, நம்ம கேலக்சி ஒரு சோறு பெருசுக்கு வரைஞ்சேன்னு வச்சுங்க, சூரியனே கண்ணுக்கு தெரியாது, ஒரு சின்ன டாட் மாதிரி இருக்கும், சூரியனே கண்ணுக்கு தெரியாது. அதுல போய் பூமி எங்க தேடுறது? இது ஒரு கேலக்சியா? இது மாதிரி ஆயிரக்கணக்கான கேலக்சிகள் சுத்திக்கிட்டு இருக்கு. ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான நட்சத்திர தொகுப்புகள் சுத்திக்கிட்டு இருக்கு. கேலக்சி ஒரு நட்சத்திர தொகுப்பு, சங்கு சத்திர மாதிரி சுத்து, இப்படி சுத்திக்கிட்டு இருக்கு. அதுக்கு ஒரு மையம் இருக்கு, நடு மையத்தை நின்று அப்படியே பிரம்மாண்டமான வேகத்துல கடும் வேகத்தை சுத்திக்கிட்டே இருக்கு. ஒண்ணுக்கும் இன்னொன்னுக்கும் மத்தியில கோடி 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 ஒளி ஆண்டுகள். ஒரு நொடியில 1,00,000 கிலோமீட்டருக்கு போகும் ஒளி ஆண்டுகள்,
கோடி கோடி, ஒரு கேலக்சிக்கு இன்னொரு கேலக்சிக்கு மத்தியில், அது மாதிரி ஆயிரக்கணக்கான கேலக்சிகள். அதுக்கு மேல வானம் இருக்குது, வானம் எங்கன்னே தெரியல இன்னொரு கண்டுபிடிக்கும். இது எல்லாமே சேர்ந்து யூனிவர்ஸ், அந்த மாதிரி லட்சக்கணக்கான யூனிவர்ஸ் இருக்கு. இது அண்டம், பல அண்டங்கள் சேர்ந்து பேரண்டம், அந்த மாதிரி ஆயிரக்கணக்கான பேரண்டங்கள் இருக்கு. எங்கேயும் வானத்துக்கும் பூமிக்கு நடுவில், எந்த வானத்துக்கும் பூமிக்கு நடுவில் பைனவமா எதை குறிக்குது? நீ இருக்கும் பூமியா, இந்த பூமியா? சரி, இந்த பூமின்னு வச்சுக்கிட்ட வானம் எங்க இருக்கு? தெரியவே இல்லையே வானம். இப்ப ஹலக்க சமாவாத்தி வல்லர்ந்து அல்லாஹு அக்பர் கபீரா. வேலை செய்தா மூளை? மூளை இருந்தாலே வேலை செய்யும். ஹலக்க சமாவாத்தி வல்லர்ந்து, பிரம்மாண்டம், அந்த வானங்களும் இந்த பூமிக்கும், பூமி ஒமா பைனஹுமா, இந்த இரண்டுக்கும் மத்தியில் உண்டான எதை சொல்றான் அல்லாஹ் தஆலா? ரெண்டுக்கும் மத்தின்னு. அல்லாஹு அக்பர். இதான் விளங்குதா நமக்கு? ஃபி சித்தத்தி ஐயாம், 6 நாள்ல படைச்சான். பூமிக்கு தான் ஒரு நாள் 24 hours, சந்திரன்ல ஒரு நாளுங்கிறது 6 hours தான். வியாழன்ல போனா ஒரு நாளுங்கிறது 48 hours இருக்கும். நெப்டியூனுக்கு போனீங்க ஒரு நாளுங்கிறது அங்க 72 hours இருக்கும். அப்ப இப்ப இந்த கேலக்சியில கோடிக்கணக்கான சந்திரனுக்கு எந்த நாளை சொல்றாங்க தெரியல. சித்தத்தி ஐயாம், 6 நாட்களில் படைத்தேன். பூமியே படைக்கல இல்லைங்க, அப்புறம் நாள் எங்க இருந்துச்சு? மணி எங்க பார்த்தாங்க? 24 மணி நேரம், 6 நாள்னா 24 hours வேணும்ல. பூமியே படைக்கல. இப்ப அஜந்தா கடிகாரம் இருந்திருக்குமா? இருந்திருக்காது. கம்பெனி அஜந்தா கம்பெனியா இப்ப இல்லை. இப்ப எதை வச்சு அல்லாஹ் தஆலா கடிகாரம் கண்டுபிடிச்சு? எதை வச்சு 6 நாள் கரெக்டா சொல்றாங்க? எங்க ஓடிச்சு கடிகாரம்? பூமியும் இல்லை, வானம் இல்லை, சூரியன் இல்லை, சந்திரன் இல்லை, எதுவுமே இல்லை. எனவே சித்தத்தி ஐயாமின், சூஃபியாக்கிட்ட போய் கேளு. 6 நாட்கள் என்பது அணைஞ்சவை தனசுலாத்தே சித்தா, 6 தனசுல்கள் இருக்கு. அஹதியத், வஹதத், வாஹிதியத், அர்வாஹ், அம்சால், அஜ்சாம். 6 நாட்களில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா படைத்தான். யாருக்கு தெரியும் என்ன? சும்மஸ்தவா அலல் அர்ஷ், அதன் பின்பு அரிசிலே அல்லாஹ் தஆலா செவ்வையானான். செவ்வையான அரிசி எங்க இருந்துச்சு? அரிசி முதலே படைச்சானா? இந்த 6 நாட்கள் பூமி வானம் படைக்கிறதுக்கு முன்னாடி அரிசை படைச்சானா? அரிசை படைச்சு எங்க வச்சான் அல்லாஹ் தஆலா? அரிசை படைச்சு அல்லாஹ் தஆலா கான அரிசுஹு அலல் மா, தண்ணீர் மேல வச்சான். தண்ணி எங்க இருந்துச்சு? தண்ணி இருக்குது, பூமி வேணும் இல்லை, கடல் வேணும் இல்லை, தண்ணி வானத்தை மிதந்துக்கிட்டு இருந்துச்சா? ஏதோ விளங்குதா நமக்கு? இப்ப அல்லாஹ் சொல்லிட்டான், இதெல்லாம் விளங்கலையா? அர் ரஹ்மானு ஃபஸ்அல் பிஹி கபீரா. ரஹ்மான பத்தி கபீர்கிட்ட போய் கேளுகோ, தெரிஞ்சுக்கோ. இப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானஹு அர் ரஹ்மான பத்தி உனக்கு ஒண்ணுமே விளங்காது, வாயை மூடி சும்மா இருந்துக்கோன்னு சொல்ல பாருங்க. இதெல்லாம் அறிவுக்கே விளங்காது. 6 நாள்னா என்ன, பூமின்னு எதை சொல்றேன், வானம் எதை சொல்றேன், ரெண்டுக்கு மத்தியில் உண்டான எது, இது எதுவுமே இஸ்தவானா என்ன, அரிசுனா என்ன, எதுவும் உனக்கு விளங்காது. ஆகவே நீ வாய் மூடி சும்மா இருன்னு சொல்ல அல்லாஹ் தஆலா. அர் ரஹ்மானு ஃபஸ்அல் பிஹி கபீரா, ரஹ்மானை பற்றி கபீர் இடத்திலே போய் கேட்டுக்கோ என்று சொன்னதிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ரஹ்மானை பற்றி தெரிந்த பாகபர் கபீர் இருக்கிறார்கள். இல்லைன்னா அந்த மாதிரி யாருமே இல்லைன்னு சொல்லலாம்ல. அர் ரஹ்மானு லைஸ லஹு கபீரா, ரஹ்மானை பற்றி தெரிந்தவர்கள் உலகில யாரும் இல்லைன்னு சொல்லி முடிச்சிருக்கலாம் ஆயத்தை. அது ஆயத்தை முடிக்க தெரியலையா? அர் ரஹ்மானு லைஸ லஹு கபீரா முடிச்சிடலாம் ஆயத்தை. அவனை பற்றி தெரிந்தவர்கள் யாருமே இல்லை. அர் ரஹ்மானு ஃபஸ்அல் பிஹி கபீரா, கபீராட்ட போய் கேளு, தெரிந்தவர்கிட்ட போய் கேளுன்னு சொன்னதுன்னு தெரியுது. ரஹ்மானை பற்றி இந்த ஆயத்து கியாமத் வரைக்கும் இருக்கா இல்லையா பை? அப்ப கியாமத் வரைக்கும் இந்த ஆயத்துக்கு அமல் இருக்கா இல்லையா? அப்ப கபீர் இல்லாம அல்லாஹ் அமல் வச்சிருப்பானா ஒரு ஆயத்தை? ஆயத்தை அல்லாஹ் தக்லீஃப் மாலா இதாக்காயிரும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒரு கபீரே இல்லை, அவங்கள்ட்ட போய் கேளுங்கன்னு சொல்லியிருந்தால் அந்த ஆயத் தக்லீஃப் மாலா யுதாக்கு, ஒரு மனிதனால் முடியாத ஒன்றை சிரமப்படுத்தியது போன்றாயிரும். இந்த ஊர்ல கணக்கு வாத்தியாரே இல்லை, அவனோட பையன்கிட்ட போய் கணக்கு வாத்தியார் போய் கணக்கு படிச்சுக்கோ, போடா போடா அப்படின்னு அமரு சேர ஏவறேன் அவனை. சார் ஊர்ல கணக்கு வாத்தியாரே இல்லையே சார், நீங்க ஏவக்கூடிய ஏவலை என்னால் ஏற்று நடக்கவே முடியாது. இப்ப என்னால் செய்ய முடியாத ஒன்றை சொல்றீங்க நீங்க எப்பவும். இப்ப அல்லாஹ் தஆலா கியாம நாள் வரைக்கும் இந்த ஆயத்துடைய அமர் இருக்கா இல்லையா பை?
தலை வேகமாட்டுங்க போய் தூங்குறீங்க எல்லாரும். கியாம நாள் வரைக்கும் இந்த ஆயத்துடைய அம்ரு உத்தரவு இருக்கா இல்லையா? இருக்கு. அப்ப கியாம நாள் வரைக்கும் ஹபீர் இருப்பாங்களா இல்லையா? ஹபீர் இல்லைன்னே இந்த ஆயத்தை குர்ஆன் எடுத்துருவான் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு. அப்ப கியாம நாள் வரைக்கும் அர் ரஹ்மான் ரஹ்மானை பற்றி அறிந்த ஹபீர்கள் இருக்குதான் செய்யறாங்க. சூஃபியாக்கள் இருப்பார்கள், ஞானவான்கள் இருப்பார்கள். நீ போய் கேட்டுக்கோ. அர் ரஹ்மான் ஃபஸ்அல் பிஹி ஹபீரா. ஏன் இந்த அல்லாஹ் தஆலா அர் ரஹீம் ஃபஸ்அல் பிஹி ஹபீரான்னு சொல்ல? அல்லாஹ் ஃபஸ்அல் பிஹி ஹபீரா, அல்லாஹ் பற்றி ஹபீர்கிட்ட போய் கேளுங்க சொல்ல அல்லாஹ் தஆலா. ஏன் ரஹ்மான் சொல்றான் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு? ஏங்க ரஹ்மான் சொல்றான்? வேற இருங்க. சும்மஸ்தவா அல் அர்ஷ் இந்த ஆயத்துல அர் ரஹ்மான் ஃபஸ்அல் பிஹி ஹபீரா. ஜி ரஹ்மானை பற்றி ஜி தெரிந்தவரிடத்திலே போய் கேட்டுக்கொள்ளுங்கள். அப்ப ஹபீர் பாஹபர் ஹபீருன் அனிர் ரஹ்மான், ரஹ்மானை பற்றி அறிந்தவர்கள் இவ்வுலகிலே கியாம நாள் வரை இருந்து கொண்டுதான் இருப்பார்கள். இருந்து கொண்டேதான் இருப்பார்கள். அர் ரஹ்மானு அலல் அர்ஷி இஸ்தவா. சொல்றாங்க பை, என்ன சொல்றாங்க? அர் ரஹ்மானு அல்லாஹு அர்ஷி இஸ்தவான்னு சொல்லு. அர் ரஹ்மானு அலல் அர்ஷி இஸ்தவா. ரஹ்மானாகிய அல்லாஹ் ரஹ்மான் அரிசிலே செவ்வையானான். அப்ப அரிசிலே செவ்வையாகும் போது அல்லாஹ் தன் பேர் ரஹ்மான் வச்சுக்கிட்டான் பாருங்க. அந்த தஜல்லிக்கு பேரு அல்லாஹ் தஆலா வச்சான், ரஹ்மான் வச்சுக்கிட்டான். அதனாலதான் இந்த அரிசை பத்தி அல்லாஹ் சொல்லும் போது அர் ரஹ்மான் ஃபஸ்அல் பிஹி ஹபீரா. ரஹ்மானை பற்றி தெரிந்தவரிடத்திலே போய் கேட்டுக்கொள்ளுங்கள். ஒரு சின்ன வார்த்தை சொல்றேன், பின்னாடி நீ அதை பத்தி ஆராய்ச்சி செஞ்சு. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுடைய எல்லா சிஃபாத்துகள் இருக்கு, கோடிக்கணக்கான சிஃபாத்துகள். அந்த சிஃபாத்துகளுடைய ஒட்டுமொத்த சேகரத்துக்கு ஒரு பேர் வச்சா அதுக்கு பேர் ரஹ்மான். சிஃபாத்துல்லாஹ். இஅ்திபாராத்தை உருவி சொல்லுங்க. ஸாத், ஸாத், சிஃபாத், அஃஆல், ஆசார். ஆசார்ல ஹக் தஆலாவுடைய பேர் என்ன தெரியுமா? காலிக். அஃஆல்ல அல்லாஹ்வுடைய பேர் என்ன தெரியுமா? ரப். அது ருபூபி சம்பந்தப்பட்டது. சிஃபாத்துல அல்லாஹ்வுடைய பேர் என்ன தெரியுமா? ரஹ்மான். ஸாத்துல ஹக்குடைய பேர் தெரியுமா? கய்யூம். சூஃபியாக்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க பை. நான் உங்க இஷாரா செய்றேன் பை, இது விளக்கங்கள் போய் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். அரைஞ்சுங்களா? இப்ப தாத்துல ஹக்குடைய பேர் என்னங்க? கய்யூம். சிஃபாத்துல ரஹ்மான், அஃஆல்ல ரப்பு, ஆசார்ல. அதனாலதான் நீங்க தௌஹீதுடைய பாடத்தை வரும்போது இதன் சம்பந்தம் ருபூபியத்தோ இஸ்திஆனத்தே இலாஹியாவோடு சம்பந்தப்பட்டது. சிஃபாத்துடைய பாடத்துல இது ரஹ்மானியத்தே இலாஹியாவோடு சம்பந்தப்பட்டது வந்திருக்குல்ல. சிஃபாத்துடைய பாடத்துல என்ன வரும்? இது ரஹ்மானியத்தே இலாஹியாவோடு சம்பந்தப்பட்டது சிஃபாத்துடைய பாடம். அப்ப சிஃபாத்துடைய பாடத்தை எங்க கொண்டு போய் ஜாயின் பண்றாங்க? ரஹ்மானியத்தே இலாஹியால. ஃபிஅலுடைய பாடம் எங்க ஜாயின் ஆகுது? ருபூபியத்தோ இஸ்திஆனத்தே இலாஹியாவோடு சம்பந்தப்பட்டது. இதெல்லாம் இஷாரா. இந்த பாடம் வரும்போது விளக்கம் சொல்லுவோம் இன்ஷா அல்லாஹ். விளங்கும். அப்போ அர் ரஹ்மான் ஃபஸ்அல் பிஹி ஹபீரா நமக்கு அல்லாஹ் என்ன காட்டி கொடுக்குறான்? ஹபீரா இருந்துகிட்டு தான் இருப்பாங்க துனியா முடிவு வரை. எதுவரை இந்த குர்ஆன் ஆயத்து இருக்கிறதோ அதுவரை, உலக முடிவு நாள் வரை ஹபீர் அல்லாஹ்வை அறிந்தவள் இருந்து கொண்டுதான் இருப்பார்கள். நீ அவர்களை போய் தேடி ஆடி கற்றுக்கொள்ளாமல் வெறும் மௌலூது ஃபாத்தியாவோட கியாமத்துக்கு வந்து நின்ற அல்லாஹ் கேட்பான். எத்தனை தடவை ஓதிருப்பேன் இந்த ஆயத்தை? தராவியில ஓதிருப்பார் ரஹ்மான் ஃபஸ்அல் பிஹி ஹபீரான். யார்கிட்ட போய் கேட்டியா நீ? ரஹ்மானை பத்தி தெரிஞ்சுக்கிட்டியா? ஒன்றும் தெரியாம வெறுங்கையா வந்துருக்கு. இல்லை கேட்க மாட்டான். உடனே கேட்க மாட்டானா? கட்டாயம் கட்டாயம் எல்லாம் கேட்பான். எத்தனை ஆயிரம் தடவை ஓதிருப்ப.
யார்கிட்ட போய் கேட்டையா? அறிவில்லை உனக்கு? ரஹ்மானை பற்றி தெரிந்தவரிடம் போய் கேளுங்கன்னு சொன்ன என்னைக்காவது நீ போய் கேட்டையா? இன்ன அஃதலல் ஈமானி அடாச்சிருங்க அன் தஅலம அன்னல்லாஹ மஅக ஹைசு குன்த. இன்ன அஃதலல் ஈமான், ஈமானிலே மிக தபரானில் வரக்கூடிய ஹதீஸ் இது. உபாத் இப்னு சாமித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறார். இன்ன அஃதலல் ஈமான் ஹுல்யத்துல் அவுலியாலையும் வருது, அபு நுஐம்ல வருது. அபு நுஐம் உங்களுடைய ஹுல்யத்துல் அவுலியா கிதாப் வேற. உபாத் இப்னு சாமித் ரலியல்லாஹு ரிவாய் செய்றாங்க. இன்ன அஃதலல் ஈமான், ஈமானிலே ஆக உயர்ந்த ஈமான், அன் தஅலம நீ அறிந்து கொள்வது, அன்னல்லாஹ மஅக அல்லாஹ் உன்னோடு தான் இருக்கிறான், ஹைசுமா குந்த நீ உலகிலே எந்த மூலையிலே இருந்தாலும் எங்கே இருந்தாலும் உன்னோடு அல்லாஹ் இருக்கிறான் என்பதை நீ அறிந்து கொள்வது என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப முதல்ல என்னங்க? ஈமான். அல்லாஹ் என்னோடு இருக்கிறான் ஈமான் கொள்ளுமா இன்ஷா அல்லாஹ் தஆலா? ஈமான் கொள்ளுமா இன்ஷா அல்லாஹ்? அடுத்தது என்னங்க? அல்லாஹ் என்னோடு இருக்கிறான் என்பதை அறிந்து கொள்வது, விளங்கிக் கொள்வது. அதை எப்படி விளங்கணும்? அறிந்தவர்கள்ட்ட போய் கேட்டு விளங்கணும். ரெண்டாச்சு. இப்ப அல்லாஹ் எப்படி என் கூட இருக்கிறான் பாத்திபார் ஜாத் எப்படி அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ்வுடைய உஜூத் எப்படி என் கூட இருக்கு, உஜூத் என்னை விட்டு பிரிஞ்சும் இல்லை, அல்லாஹ் நான் சிருஷ்டியாக மாறிக்கொள்ளவும் இல்லை என்று விளங்குங்களா? ரெண்டையும் கலந்து விட கூடாது. ஹக்க மறைக்கவும் கூடாது, ஹக்கையும் ஹல்கையும். லிம தல்பிசூன் ஹக்க பில் பாத்தில் வதக்துமூன் ஹக்க வஅன்தும் தஅலமூன். ரெண்டுமே தப்பு தான். ஹக்கையும் பாத்திலையும் கலக்கிறதும் தப்பு. லிம தல்பிசூன் ஹக்க பில் பாத்திலி, ஹல்கையும் ஹக்கையும் கலக்கிற, ஹக்கும் ஹல்கும் கலந்துருக்குன்னு சொன்னா அதுக்கு பேர் ஹுலூல் இத்திஹாது வந்துடும். ஹுலூல் வந்துடும், இத்திஹாது வந்துடும். ரெண்டையும் போட்டு பிசைஞ்சு ரெண்டையும் ஒன்னா கலந்தா எப்படி ஜீனி அள்ளி பாலில் போட்டு கலந்துட்டா அதுக்கு பேர் என்னங்க? இத்திஹாது. கோவலையில பாலை ஊத்துறோம், அதுக்கு பேர் என்ன? ஹுலூல். ஒன்னு லர்ஃபு இன்னும் மம்ரூஃப் ஆயிரும், ஒன்னு ஹால் இன்னும் மஹல் ஆயிரும். இது ஹுலூலு இத்திஹாது ரெண்டுமே தப்பு. லிம தல்பிசூன் ஹக்க பில் பாத்திலி, ஹக்கையும் பாத்திலையும் ஏன் கலக்கிறீர்கள், குழப்பறீங்க போட்டுக்கிட்டு? வதக்துமூல் ஹக்க வஅன்தும் தஅலமூன். அது ஹக்க மறைச்சிடறான், மறைச்சிட்டு காட்சியளிப்பதெல்லாம் சிருஷ்டிகள் தான், ஹக்கு இங்கே இல்லைன்னு சொல்லிடுறாங்க. ஹக்கை மறைத்து விடுகிறார். வதக்துமூல் ஹக்க வஅன்தும் தஅலமூன். ரெண்டுமே தப்பு. நாம என்ன செய்யணுங்க? ஹக்கை வெளிப்படுத்தி காட்டு. அதுக்கு என்ன செய்யணுங்க? முதல்ல ஈமான் பில் மையத்து வேணும், மையத்தை ஏற்றுக்கொள்வது. ரெண்டாவது கட்டம் என்ன பண்ணுங்க? இல்மு பில் மையத், அல்லாஹ் என்னோடு இருப்பதை அறிந்து கொள்வது. சூஃபியாக்கள் ஞானிகள்கிட்ட போய் அந்த பாடத்தை படிச்சுக்கணும். ரெண்டாச்சுங்களா? மூணாவது என்னங்க? இத்ராக்கு பில் மையத், அந்த மையத்தை, இந்த லஸ்ஸத்தை, இத்ராக்க லஸ்ஸத், அந்த இன்பத்தை அனுபவிக்குது. எப்படி இருக்கிறான்னு தெரிஞ்சாச்சு. இப்ப அதை அல்லாஹ் தஆலா வஜத்து பர்தஹா, நீயும் அந்த இன்பம் வந்துச்சுன்னா அந்த பர்து உனக்கும் சுவைக்க ஆரம்பிச்சு. உன் நெஞ்சிலே அந்த ஜிலுஜிலுப்பை நீயும் பெற்றுக்கொள்ளுவாய். மௌலா கூட இருக்கிற ஜிலுஜிலுப்பை நீ பெற்றுக்கொள்ளுவாய். ஏன்னா பெருமான மேராஜில் அடைஞ்சேன்னு சொல்லல, இங்கே துனியாவுல கனவுல பார்த்தேங்கிறாங்க. அப்ப நமக்கும் ஜாயிஸ் தானே அது. இதுதான் மேராஜ் தான், நமக்கு ஜாயிஸ் இல்லை அது. ஆனா இங்கே கனவிலே என் ரப்பை அழகிய தோற்றத்திலே பார்த்தேன், என் நெஞ்சிலே அவன் கை வைத்தான், அந்த கையுடைய சுவையை குளிர்ச்சியை பெற்றுக்கொண்டேன்னு சொன்னாங்களே, அது நமக்கும் தான் உண்டது. அது நீங்களும் அஹ்சன சூரத்துல பார்க்கலாம். அல்லாஹ் அஹ்சனி சூரத்தின் மிக அழகிய தோற்றத்தில் என்ன பார்த்தேன்னு சொன்னாங்க. நீங்க கேளு, அல்லாஹும்ம ரஸுக்னா லzzatan நظரி இலா வஜ்ஹிக, உன்னுடைய திருமுகத்தை பார்ப்பதின் இன்பத்தை எனக்கு தாரப்பேன்னு கேளுங்க. அதுக்கு பேர் லzzatே மய்யத். ஈமான் பில் மய்யத், இல்ம பில் மய்யத், லzzatே மய்யத். ஒன்று அல்லாஹ் என்னோடு இருக்கிற பேரின்பத்தை நுகருவது. அது இங்க நுகர்றதுக்கு பை, இல்லைன்னா அங்க போய் அல்லாஹ் தஆலா மன்கான ஃபி ஹாதி ஆமா ஓ ஃபில் ஆখিরাতি ஆமான்னு சொல்லிடுவோம். அங்க போய் பார்க்கலாம். அங்க வரைக்கும் யாரு காத்துட்டு இருப்பா? லந்தராணி நச்சலி தேரே அடுபாசோங்கிற தேவா, உன்னுடைய குடிவாதக்காரங்க லந்தராணி செல்லுபடியாக. அதனால வலாக்கின் உந்துரு இல்ல ஜபல்னு சொல்லி காமிச்சிட்டாங்க. லந்தராணி செல்லுபடியாக தாங்க. இறைவா, உன்னை பார்த்துத்தான், உன் காதலர்கள் உன்னை பார்த்துத்தான் ஆவார்கள் என்று சொன்னால் ரப்பே,
அங்க என்ன இங்க என்ன ரப்பே. நீ என்னதான் இங்க மறைச்சாலும் அங்க வந்து உன் காதல உன்னை பார்த்து தானே தீருவாங்க, உன்னை பார்க்கத்தானே போகிறார்கள். அதனால ரப்பே அங்க என்ன இங்க என்ன, அதனால இங்கேயே ரப்பு நம்ம கூட இருக்கிறத உணர்ந்துக்கிட்டீங்க. யாம்பி ஹம் தீதாருமே வாம்பி ஹம் தீதாரு யாரு அப்னி ஷக்ல் மே ஹம் ஹே ஷக்லே யார் மே யாரு அப்னி ஷக்ல் மே ஹம் ஹே ஷக்லே யார் மே யாம்பி ஹம் தீதார் மே வாம்பி ஹம் தீதார் மே. இங்கேயும் தீதார் தான் அங்கேயும் தீதார் தான். யாம்பி ஹம் தீதார் மே வாம்பி ஹம் தீதார் மே. இங்கேயும் ரசிப்போம் அங்கேயும் ரசிப்போம். லிசாயிமி ஃபர்ஹதானி ஃபர்ஹதுன் இந்த இஃப்தாரி ஃபர்ஹதுன் இந்த லிகாய் ரப்பி. லிகாய் ரப்பின்னு சொன்னா அங்க போய் சந்திக்கிறது இல்லை பை, இங்கேயே பாரு இந்த லிகாய். லிசாயிமி ஃபர்ஹதுன் ஃபித் துன்யா வ ஃபர்ஹதுன் ஃபில் ஆখিরাன்னு சொல்ல. லிசாயிமி ஃபர்ஹதான், இங்கேயே ரெண்டு இன்பம் இருக்கு. என்ன ஒன்னு ஃபர்ஹதுன் இந்த இஃப்தார் வ ஃபர்ஹதுன் இந்த லிகாய் ரப்பி. யாம்பி ஹம் தீதார் மே வாம்பி ஹம் தீதார் மே. இங்கேயும் நாங்கள் மௌலாவை பார்ப்போம் அங்கேயும் பார்ப்போம். அலஞ்சபை அந்த இன்பத்தை நம்ம அடையணும். அல்லாஹ் நம்ம தௌஃபீக் செய்வான். அதுல ஆசை வைக்கணும். ஃபர்ஸ்ட் அல்லாஹ்வை அடைவதற்கும் அவனுடைய லிகாவையும் ஆசை வைக்கணும். மன்கான எர்ஜூ லிகா ரப்பி, யார் ரப்பை சந்திப்பதன் மீது பேராசை கொண்டவர்களாக இருக்கிறார், பேராசை கொண்டவர்களாக இருக்கிறார்கள். எர்ஜூ ரஜான்னு சொன்னா பேராசை. வல்யஅமல் அமலன் சாலிஹன் வலா யுஷ்ரிக் பிஇபாதத்தி ரப்பிஹி அஹதா. அலஞ்சபை இதை பற்றி கொஞ்சம் கூட சிந்தனையே இல்லாமல் என்னவோ வளர்றாங்கிறான். நம்மளை பார்த்து என்னவோ உட்காந்து வளர்றாங்க. நாம் பேசுகிறோம் பாருங்க, அதுதான் பேச்சு. ஒதுவின் ஃபரலு, தொழுகையின் ஃபரலு, நோன்பின் ஃபரலு, ஜக்காத்தின் ஃபரலு. ஒமினன் நாசிம் மை ஒமினன் நாசிம் மை யகூலு அலல்லாஹ் من غير علم ولا هدى ولا كتاب منير ومن الناس من يجادل في الله بغير علم ولا هدى ولا كتاب منير. கொஞ்சம் கூட உனக்கு சுய புத்தியும் இல்லை. யாரோ பெரியவங்கள்ட்ட போய் ஹிதாயத்தை பெற்றுக்கொண்டாயா, அதுவும் கிடையாது. தெளிவான கிதாபுகளை படிச்சையா அப்படின்னா அதுவும் கிடையாது. சும்மா வாய்க்கு வந்து வாட்சா கொல்லி அடிக்கிறது. இவருக்கு வேற அகீதாவை பற்றி பேசுவார் தலைப்பு. ரெண்டு வார்த்தை அகீதா பத்தி ஒன்று கேட்கிற பதில் சொல்றேன். நீ வா, இதை தெரியுமா உனக்கு? அகீதா பத்தி தெரியாம உளர்ற. உன் உளறலை கேட்டுக்கொண்டு இப்ப தாலிம்சா உட்கார்ந்துருக்கு. வெக்கமா இல்லை உங்களுக்கு? நிறுத்தியா பேச்ச? தெரியுமா? தெரியாம ஏன் பேசுற? தெரிஞ்சது பேசு. அல்லாஹ் நம்ம கூட இல்லைன்னு நீ பேசுற, வெக்கமா இல்லை உனக்கு? இதான் பெரியவனுடைய அகீதாவா? இதான் முன்னோருடைய அகீதாவா? சலஃபு சாலிஹின் அகீதாவா? இதுதான் என்ன? யாராவது கேட்க முடியுதாங்க? யாராவது கேட்டிருக்கு? யாராவது கேட்க முடியுதா? எல்லாம் வாயை மூடி உட்காந்துருக்கு. அதான் உன் அகீதான்னு டிக்ளேர் பண்ணு. உனக்கு தெம்பு இருந்தா சுன்னத்துல் வல் ஜமாஅத்துடைய அகீதா அல்லாஹ் நம்ம கூட இல்லைங்க, நான் அரசியல் தான் இருக்கிறான், நம்ம கூட இல்லைதான், இதுதான் சுன்னத்துல் வல் ஜமாஅத் அகீதான்னு ஒரு தெம்பு இருந்தா டிக்ளேர் பண்ணு. வா, நீ மொத்த குர்ஆன் எடுத்துட்டு வா. அதே போல என்ன செய்யறது? இதுவே வாழ்க்கைன்னு ஓட்டுறாங்க. இதை கொண்டு போதுமாக்கி கொண்டாங்க. தன்னை கொண்டே பொருந்தி கொள்வதை விட கேடு கெட்டவன் யாரும் கிடையாது. எவன் தன்னை கொண்டு பொருந்தி கொண்டானோ அப்படின்னு ஹிக்கமல் இப்னு அத்தாவுல்லா சிக்கந்தரி எஜமாங்கிறான். நான் போதும், ஒரு ஷரியத்தோட படிச்சிருக்கிறேன், மார்க்கம் படிச்சிருக்கேன், 7 வருஷம் ஓதிட்டேன், எனக்கு எல்லா சட்டமும் தெரியும், ஜகாத் சட்டம் தெரியும், நோம்பின் சட்டம் தெரியும், ஹஜ்ஜின் சட்டம் தெரியும், எல்லாம் படிச்சிருக்கிறேன், யாரை கேட்டாலும் பதில் சொல்லுவேன். நான் இந்த கிதாப் ஓதி கொடுப்பேன். 1வது 7வது வரைக்கும் எந்த கிதாப் எடுத்தாலும் ஓதி கொடுத்துருவேன். பார்த்து பார்த்து ஓதி கொடுத்துருவேன். அதுக்கு கூட்டாளி வரைக்கும் கேள்வி கேட்டேன், அதை பற்றி கேட்காதேன்னு சொல்லிடுவேன். அதெல்லாம் தெரியும் எனக்கு. இது பத்தாதா எனக்கு? இதுக்கு மேலே என்னை விட பெரிய ஆலிம்சா யார் இருக்க தமிழ்நாட்டில், இந்தியாவில், உலகத்தில்? நாம தான் பெரிய ஆலிம்சா. எனக்கே கேள்வியா? திருநெல்வேலிக்கே அல்வாவா? என்கிட்டயே கேள்வியா? பழனிக்கே பஞ்சாமிர்தமா சொல்றாங்களா? சொல்லுவாங்க. திருப்பதிக்கே மொட்டையா? சொல்ல மாட்டேங்கிறீங்களா? திருப்பதிக்கு லட்டா? திருப்பதிக்கே லட்டா அப்படின்னு சொல்றாங்கல்ல. ஏன் நான் எனக்கே எதிர கேள்வி. யாராவது கேள்வி கேட்டா பதில் சொல்லணும்.
இல்லையே தெரியலன்னு சொல்லணும், சம்பந்தமா ஆராய்ச்சி செய்யலாம்னு சொல்லணும், இல்லை உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கன்னு சொல்லணும். புரிஞ்சுங்களா? ஆய முடிக்கிறது, கேள்வி கேட்டவனே மடையனாக்குறது. என்ன கேள்வி கேட்குற, பெரிய ஆளா போயிட்டே நீ கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்ட, பெரிய ஆளா போயிட்டே நீ. லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். அல்லாஹ் தஆலா அந்த சமூகத்தை நம்மளை பாதுகாப்பானா, அல்லாஹ் இறை காதலர்கள் சமூகத்தில் நம்மை சேர்ப்பானா, அவுலியாக்கள் தொடர்பில் அல்லாஹ் நம்மை சேர்த்துவானா. வடிகட்டிய முட்டாள், தாம் முட்டாள் என்பது தெரியாத முட்டாள்கள், தன்னை உலகத்திலே பெரிய அறிவார் என்று கருதி கொண்டிருக்கிற முட்டாள்களை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானா. அல்லாஹ் நம்மை போன்ற அறிவியலிகளுக்கு, அறிவுக்கு சம்பந்தமில்லா நமக்கு அல்லாத தன் ஞானங்களை கொண்டு அலங்கரிப்பானாங்க. ஏன்னா அறிவியலையும் ஒத்துக்கிட்டோம் பாரு, ரப்பே நான் ஒன்னு விஷயத்துல ஒன்றும் தெரியாது ஜாஹிலா இருக்கிறேன் ஒத்துக்கிட்டோம் பாருங்க. அல்லாஹ் தன்னை இல்மை கொண்டு நம்மை அலங்கரிப்பானாங்க. ஷேகமாருடைய தர்பாருக்கு வந்தோம் இல்ல, வந்ததே நாம நம்ம இல்லாமல் ஆக்கிட்டு அர்த்தம் தான். வந்ததே அவன் தர்பார்ல போய் சரணாகதி ஆனது என்கிட்ட ஒண்ணும் இல்லை கத்துக் கொடுங்கன்னு சொன்னதுக்கு அர்த்தம். அல்லாஹ் தஆலா நமக்கு அவனை அறியக்கூடிய ஞானங்களை கொண்டு நம்ம அலங்காரம் செய்வானா. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.